पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 18வது அத்தியாயம் மோட்ச சந்நியாச யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மோட்ச சந்நியாச யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 28வது ஸ்லோகம் பார்த்துருக்கோம். ஆச்சாரியார் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 விதமான ஞானங்கள், சாத்விக ஞானம், ராஜச ஞானம், தாமச ஞானம் சொல்லி முடிச்சு, அதுக்கப்புறம் 3 விதமான கர்மங்கள், சாத்விக கர்மம், ராஜச கர்மம், தாமச கர்மம், அதையும் சொல்லி 3 விதமான கர்த்தாக்கள், சாத்விக கர்த்தா, ராஜச கர்த்தா, தாமச கர்த்தா, இந்த 9 வெரைட்டியான விஷயங்களை சொல்லி முடிச்சாச்சு. எதுக்காக சுவாமி இதை சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பந்தம் அப்படின்றதே, மோட்சம்ன்றதே குணத்தோட சேர்ந்திருந்தா, திரிகுணத்தோட சேர்ந்திருக்கிறது பந்தம். திரிகுணம்ன்றது மாயா, பிரகிருதி. அதனால்தான் பார்த்தீங்கன்னா 2வது அத்தியாயத்துல 45வது ஸ்லோகம் சொல்லும் போதே ஆச்சாரியா சொல்ற, திரைகுண்யோ விஷயாவேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன. வேதங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 குணங்களை பற்றி தான் பேசுகின்றன, 3 குண விஷயங்களாகவே இருக்கின்றன. அர்ஜுனா, நீ என்ன பண்ண அப்படின்னா, குணாதீதனாக ஆவாயாக, நிஸ்திரை குண்யோ பவ. நிஸ்திரை குண்யோ பவ அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 குணங்களை தாண்டினவனாக, குணங்கள் அற்றவனாக ஆவாயாக. இந்த ஆத்மஸ்வரூபம் நிர்குணம். இந்த ஆத்மா எப்படிப்பட்டது? குணங்கள் அற்றது. ஆனா சுத்தமா இருந்தாலும் கூட இது என்ன பண்ணப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோக சூத்திரத்துல சொல்லும்போது, திரஷ்டா திருஷி மாத்திரா. இந்த பார்ப்பவன் ஆத்மான்னு சொல்லக்கூடிய பார்ப்பவன், திருஷி அப்படின்னா சைத்தன்ய மாத்திரம், வெறும் சைத்தன்யம் தான். நான் வெறும் சைத்தன்ய மாத்திரம், எந்த ஒரு குணங்களும் இல்லாதவர். சுத்தோ அபி, இவர் சுத்தமா இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா, பிரத்தியானு பஷ்யா, இந்த புத்தியில என்ன மாதிரி ஒரு தாட்டு வருதோ அந்த தாட்டுக்கு ஏத்த மாதிரி நம்மளை பார்க்கிறோம். நானா என்னை பார்க்காம நான் என்ன பண்றேன், பக்கத்துல இந்த புத்தி மனசு இதெல்லாம் என்ன மாதிரி இருக்கோ அது மாதிரி தான் என்னுடைய பர்சனாலிட்டியா நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்.
நான் வந்து பார்த்தீங்கன்னா பரமஹம்சானந்தா, ஹைட் ரொம்ப கம்மி, ரொம்ப மெலிஞ்ச தேகம், வெயிட்லெஸ், ரொம்ப வெயிட் லாஸ் ஆன பாடி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அறிவே இல்லை, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, அது தெரியாது, இது தெரியாது, நான் மகா பாப்பி, நான் புண்ணியாத்மா, நான் நல்லவன், நான் கெட்டவன், இது மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா, இந்த தேகாதிகள்ல உண்டாகிற எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம், இதோட சேர்ந்து சேர்ந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், நான் கிரகணம் பண்ணிட்டேன். சம்சாரம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புத்தியில இருந்து ஆரம்பிச்சு 23 தத்துவங்களும் எனக்கு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டா இருக்கிற திருஷ்யத்தை வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டாவா இருக்கிற என்னோட நான் என்ன பண்ணிட்டேன், சேர்த்து சேர்த்து அனுபவம் பண்றேன். இந்த சேர்த்து அனுபவம் பண்றதுல இருந்து நம்ம பிரியணும். பிரிஞ்சாதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் கிடைக்கும். குணங்கள்ல இருந்து நம்ம விடுதலை அடையணும், அதான் விடுதலையே. ஆனா குணங்கள்ல இருந்து விடுதலை அடையிறதுக்கு அவ்வளவு ஈஸியா முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு ஈஸியா முடியாது. அப்ப என்ன பண்ணணும், சாத்விகம், ராஜசம், தாமசம் 3 குணங்கள் இருக்கு. இந்த 3 குணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 2:45 சொல்லும் போதே சொல்றார், உபாயம் சொல்றார். திரைகுண்யோ விஷயா வேதாஹா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன. நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன அப்படின்னு சொல்லிட்டு 3 குணங்களை கடந்தவனாக இரு, நிர்த்வந்துவஹா நித்திய சத்வஸ்தா. முக்கியமான உபதேசம். சதா காலமும் என்ன பண்ண அப்படின்னா சத்துவ குணத்தில் நிற்பாயாக. சத்துவ குணத்தில் நிற்பாயாக. ஏன் சத்துவ குணத்துல நின்னாதான் உங்களால என்ன பண்ண முடியும், இந்த குணங்களை கடந்து போக முடியும். தமோ குணத்திலிருந்து ரஜோகுணத்துக்கு வரணும், ரஜோகுணத்திலிருந்து சத்துவ குணத்துக்கு வந்து சத்துவ குணத்துல நல்லா நிலை பெறணும். இந்த சத்துவ குணத்துல இருந்துகிட்டு தான் இந்த சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா விசாரம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சத்துவ குணத்தையும் என்ன பண்ணணும், இதுவும் எனக்கு ஆப்ஜெக்ட் அப்படின்னு அதையும் தாண்டி போயிடணும். இதுதான் மோட்சத்துக்கான உபாயம். இதுல சத்துவ குணம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்கும்போது 14வது அத்தியாயத்துல குணத்திரைய விபாக யோகத்துல சொல்லும்போதே 6வது ஸ்லோகம் சொல்லுது, 14:6 சொல்லுது, தத்தர சத்துவம் நிர்மலத்வாத். சத்துவ குணம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்மலம். நிர்மலம்னு என்ன அர்த்தம், அழுக்கு இல்லாதது. பிரகாசகம். பிரகாசகம் அப்படின்னா என்ன அர்த்தம், இருக்கிற எல்லாத்தையும் பிரகாசிக்கும். கூடவே வந்து அனாமயம். அனாமயம்னா எந்த ஒரு உபதிரவம் இல்லாதது, துக்கம் இல்லாதது சத்துவ குணம். 3 குவாலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்படுது. முதல்ல என்னது, நிர்மலம், அழுக்கு இல்லாதது. அதுக்கப்புறம் பிரகாசிக்கும், சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் என்ன என்ன இருக்கு அப்படின்னு பிரகாசிக்கும். அதுக்கப்புறம் எந்த ஒரு உபதிரவமும் துக்கமும் இல்லாதது. சத்துவகுணம் இருக்கிறவங்க எல்லாமே சுகமா இருப்பாங்க. அது என்ன பண்ணும், அந்த சத்துவகுணம் சுகசங்கேன பத்னாதி, சுகத்தோடு பந்தப்படுத்தும். சத்துவகுணத்தை நல்லா வளர்த்தோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில நமக்கு எக்ஸ்டர்னல் திங்ஸ் இல்லாமையே ஒரு சுகம் உள்ளுக்குள்ளார நமக்கு கிடைக்கும். கூடவே வந்து என்ன பண்ணும், அந்த சத்துவ குணம் நல்ல திருப்தியா சுகமா இருக்கலாம். கூடவே என்ன பண்ணும், நம்மளை வந்து பாத்தீங்கன்னா ஞான சங்கேன சாணக. ஞான சங்கேன அர்த்தம், ஞானத்தோடு நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னா பந்தப்படுத்தும். நம்ம எப்பவும் ஞானத்திலேயே ஈடுபட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணத்துக்கு சொல்லியிருக்கு. அப்ப சத்துவ குணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா அதிகமா நின்றுகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா சதா காலமும் சத்துவத்திலேயே நின்று சத்துவத்தை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம போயிட முடியும். அதுக்காக அடாப்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னும் போது ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா 16:5 வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது சொல்ற, தெய்வீ சம்பத்து விமோக்ஷாய. தெய்வீ சம்பத்து விமோக்ஷாய. தெய்வீ சம்பத் அப்படின்னா சத்துவகுண பிரதானமா இருக்கிற தேவதைகள்கிட்ட இருக்கிற தன்மை, தெய்வத்தன்மை. தெய்வத்தன்மைனாவே என்ன அர்த்தம், அது வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணம் தான் தெய்வத்தன்மைன்னு பேர். அந்த சத்துவகுணம் என்ன பண்ணும் அப்படின்னா விமோக்ஷாய, இந்த பந்தத்துல இருந்து நமக்கு விடுதலை அடையக்கூடியது. சம்சார பந்தத்திலிருந்து நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிபந்தாய ஆசுரி மதா, நம்மளை வந்து அசுர சம்பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய தமோ குணமும் ரஜோகுணமும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பந்தத்தை உண்டு பண்ணும். இந்த சம்சாரத்துல திரும்ப திரும்ப பிறக்க வைக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சதா காலமும் சத்துவ குணத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்காக
சத்துவகுணம்னா என்ன, அதை பத்தி தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா குணத்திரய விபாக யோகத்துல இருக்கிறத படிக்கணும். 16வது அத்தியாயத்துல தெய்வாசுர சம்பத் விபாக யோகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் படிச்சு எதை அவாய்ட் பண்ணணுமோ அவாய்ட் பண்ணிட்டு எதை ஸ்வீகாரம் பண்ணணுமோ அதை மட்டும் ஸ்வீகாரம் பண்ணணும். இப்ப 18வது அத்தியாயத்திலையும் 3 விதமானது நம்ம பார்த்திருக்கோம். ஞானம், கர்மம், கர்த்தா. இதுல எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சாத்விக ஞானத்தை அடாப்ட் பண்ணணும், சாத்விகமான கர்மத்தை பண்ணணும், நம்ம சாத்விகமா கர்த்தாவா நம்ம மாறணும். இதுக்கப்புறம் இன்னைக்கு பாட்டம் 29வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்குது. 29ல ஆரம்பிக்கிறார். புத்தேர் பேதம் திருதேஸ்சைவ, புத்தேர் பேதம் திருதேஸ்சைவ, குணஸ்திரிவிதம் ஸ்ருணு குணதஸ்திரிவிதம் ஸ்ருணு குணதஸ்திரிவிதம் ஸ்ருணு प्रोच्यमानमशेषेण पृथक्त्वेन धनञ्जय पृथक्त्वेन धनञ्जय बुद्धेर्भेदं धृतैश्चैव गुणतस्त्रिविधं शृणु प्रोच्यमानमशेषेण पृथक्त्वेन धनञ्जय. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா 6 ஸ்லோகங்கள் மூலமா நம்ம என்ன பண்ண போறோம், புத்தியோட வெரைட்டி ஒரு 3 வெரைட்டியா குணத்தக. புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா சத்வகுணத்தினாலும் ரஜோகுணத்தினாலும் தமோ குணத்தினாலும் 3 பேதங்கள் புத்திக்கு. அதுக்கப்புறம் திருத்தின்னு சொல்லக்கூடிய தாங்கி நிக்கிறது. எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்துல தாங்கி நிக்கிறாங்க. ரோட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தன் பிச்சை எடுக்கிறவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், ஒரே இடத்துல வந்து மணிக்கணக்கா நிக்கிறான். அவனுக்கும் ஒரு தாரணா சக்தி இருக்கு. இதே ஒரு சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ராத்திரி பகல் பார்க்காம வந்து பாத்தீங்கன்னா புத்தி கூர்மையோட இருந்து பண்ற. ஒரு பேங்க்ல இருக்கிற மேனேஜரோ அக்கௌண்டன்ட்டோ வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா ஒரு தாரணம் பண்றாங்க. பிச்சை எடுக்கிறவன்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தூங்குறவன் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாரணம் பண்ணிட்டு இருக்கான். சோம்பேறியா இருக்கிறவன் கூட மரத்தடியில உட்கார்ந்து இருக்கான். எதையுமே பண்ணாம மரத்தடியில உட்கார்ந்துக்கிட்டு இருக்கவனும் கூட அசையாம ஒரு இடத்துல உட்கார்ந்தே இருக்கான், எந்த வேலையும் பண்ணாம. அப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள்ல தாரணை பண்றாங்க, தாங்கி நிக்கிறாங்க. ஒரே விஷயத்துல தொடர்ந்து நிக்கிறது உறுதின்னு நம்ம சொல்றோம். அந்த திருத்திக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான குணங்கள்னால 3 வித பேதங்கள் சித்திக்குது. புத்தேகே பேதம், புத்தியோட பேதங்களும் கூடவே திருத்தேச்ச ஏவ, திருத்தின்னு சொல்லக்கூடிய ஒண்ணுல தொடர்ந்து நிக்கிற தன்மையும். இந்த 3 என்ன ஆகுது அப்படின்னா குணத்தக திருவிதம், 3 குணங்களால் 3 விதமாக இந்த 2ம் பிரிக்கப்படுகின்றன. இதை வந்து பாத்தீங்கன்னா என்னிடமிருந்து சுருணு கேட்டுக்கொள்வாயாக. நான் என்ன பண்ண போறேன், மிச்சமில்லாமல் புரோச்சியமானம் அசேஷேன பிருதக்துவேன. பிருதக்துவம் அப்படின்னு அர்த்தம், தனித்தனியா நான் பிரிச்சு சொல்ல போறேன். அதை நீ என்ன பண்ணு, சொல்ல வேண்டிய இனி சொல்லப்படக்கூடிய அந்த விஷயங்களை மிச்சமில்லாமல் வந்து பாத்தீங்கன்னா என்னிடம் இருந்து கேட்டு தெரிந்து கொள்வாயாக. ஏ தனஞ்சய. தனஞ்சயன்றது வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் போல ஸ்துதி பண்ற மாதிரி நிந்தா பண்றது. நீ இது வரைக்கும் என்ன பண்ணிருக்க, ராஜசூய யாகம் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஊர் ஊரா போய் என்ன பண்ணிருக்க, சம்பாதிச்சிருக்க. நம்மளை திட்டுறாரு. நம்மளா என்ன பண்ணோம், நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெருவா அலைஞ்சு ஊர் ஊரா அலைஞ்சு திரிஞ்சு நம்ம என்ன பண்ணோம், எதை சேகரிச்சோம் அப்படின்னு கேட்டா தனத்தை சம்பாதிச்சோம், அர்ஜுனன் மாதிரி. அப்ப நீ இது வரைக்கும் ஞானத்தை சம்பாதிக்காம இருந்துட்ட, சாத்விக விஷயத்தை சம்பாதிக்காம நீ என்ன பண்ணிட்ட, ராஜசிக்கமா தாமசிக்கமாவே வாழ்ந்திருக்க தனஞ்சய அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிந்தனை பண்ற. அப்ப இது வரைக்கும் தனம் சம்பாதிச்சதெல்லாம் போதும், இனிமே வந்து பாத்தீங்கன்னா சாத்விகத்தை என்ன சம்பாதிக்கிறதுன்னு பாரு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பாஷ்யத்துக்கு வந்து பாஷ்யத்துல வந்து ஆச்சாரியர் சொல்றார், புத்தேகே. புத்தினா என்ன சுவாமி அப்படின்னு கேட்கும்போது, புத்தேகே அப்படின்னா பேதம். புத்தேகே பேதம், புத்தியினுடைய பேதம் பிரிவு. திருத்தேகேச்ச ஏவ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருத்தின்னு சொல்லக்கூடிய ஒன்று தொடர்ந்து நிக்கிற தன்மை. அந்த புத்தி அதுக்கப்புறம் தொடர்ந்து நிக்கிற தன்மை, இந்த 2த்துலயும் பேதம் வந்து பாத்தீங்கன்னா குணத்தக. குணத்தினால் குணத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா பேதம் உண்டாகிறது. எனது
சத்வாதி குணத்தகா, சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த மூணுத்திலிருந்து 3 விதமான பேதங்கள் சித்திக்கிறது. திரிவிதம் சுணு, அந்த பேதங்களை 3 விதமான பேதங்களை கேட்டுக்கொள்வாயாக. இது சூத்திர உபன்யாசக. ஆச்சாரியர் என்ன பண்ண போறார்? 6 ஸ்லோகங்கள்ல சொல்ல வேண்டிய விஷயத்த ஒரே ஸ்லோகத்துல நான் இதைதான் செய்ய போறேன் அப்படின்னு ஒரு சூத்திரமா சொல்லிட்டேன். இந்த சூத்திரமா சொன்னதை என்ன பண்ண போறார்? சுருக்கமா சொன்னதை 6 ஸ்லோகங்கள்ல விரிச்சு சொல்ல போறார். விரிச்சா உபன்யாசம்னு பேரு, அத கிறிஸ்பியா சொன்னா சூத்திரம்னு பேரு. இந்த ஸ்லோகம் சூத்திர பதம் அப்படின்னு பேர். சூத்திரமா சொல்லியாச்சு, ரொம்ப கண்டென்ட்டை மட்டும் சொல்லியாச்சு, இதுதான் சொல்ல போறேன் அப்படின்னு. எது? புரோச்சியமானம். புரோச்சியமானம்னு அர்த்தம் கத்தியமானம், சொல்லப்பட போகின்ற இனி 6 ஸ்லோகங்கள்ல சொல்ல போற விஷயத்த என்னிடமிருந்து மிச்சமில்லாமல் அசேஷேன. அசேஷன்னு அர்த்தம் நிரவசேஷத்தோ, மிச்சமில்லாமல், கொஞ்சம் கூட மிச்சமில்லாமல் என்கிட்ட பாத்தீங்கன்னா யதாவத்து. யதாவத்துனா உள்ளது உள்ளபடி, என்ன இருக்கோ புத்தியோட 3 பேதங்கள், திருத்தியோட 3 பேதங்கள் என்ன இருக்கோ உள்ளது உள்ளபடியாக பிருத்தக்துவேன விவேகத்தோ, பிரிச்சு 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 விவேகம் பண்ணி பிரிச்சு பிரிச்சு என்னிடமிருந்து கேட்டுக்கொள்வாயாக. ஏ தனஞ்சய. தனஞ்சயக்கு அர்த்தம் என்னது? ஆச்சாரியார் இங்க பண்றார். தனஞ்சயன் ஏன் அர்ஜுனனுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திக்விஜயே. ராஜசூய யாகம் பாத்தீங்கன்னா பாண்டவர்கள் பண்றாங்க. அஸ்திராபுரத்துல ராஜசூய யாகம் பண்றாங்க. அதுக்காக பாத்தீங்கன்னா நிறைய தனம் தேவைப்பட்டுச்சு. அப்ப அர்ஜுனன் என்ன பண்ணா அப்படின்னா, நான் பாத்தீங்கன்னா எல்லா ராஜ்யங்களுக்கும் போய் பாத்தீங்க அப்படின்னா நான் தனத்தை கலெக்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு எல்லாம் இவன் போறான். எனக்கு தனம் கொடுக்கணும், இல்லை நான் உன்னை பாத்தீங்கன்னா வார் பண்ணி உன்னோட நாட்டை அடிமையாக்கிடுவேன். இதான் அவனோட நிபந்தனை. அப்ப பாத்தீங்கன்னா அர்ஜுனனை பார்த்து இவனோட காண்டிவத்துக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் பயப்படுறவங்க தான். அப்ப ஊர் ஊரா போய் பாத்தீங்கன்னா நாடு நாடா போய் எல்லாத்தையும் அடிமைப்படுத்தி எல்லா தனங்களையும் பாத்தீங்கன்னா கொண்டுட்டு வந்தான். அதனால ஆச்சாரியர் சொல்றாரு திக்விஜயே. திக்விஜயம் போகும்போது மானுஷம் தெய்வஞ்ச பிரபூதம் தனம், மனுஷ தனம், நம்ம வேல்வி வெல்த், நம்ம இங்க இருக்கிற வெல்த்தையும் கூடவே பாத்தீங்கன்னா தேவர்களுடைய தேவலோகத்துல இருக்கக்கூடிய வெல்த்தையும், பிரபூதம் தனம், ரொம்ப அதிகமான தனங்களை பாத்தீங்கன்னா என்ன பண்ணாரு? அஜயத்து, ஜெயம் செய்து வெற்றி கொண்டு அவன் என்ன பண்ணா? கொண்டு வந்தான். அதனால அவனுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேன அசௌ தனஞ்சய அர்ஜுனஹா. அந்த காரணத்தால் அவன் அர்ஜுனன் தனஞ்சயன் அப்படின்னு சொல்லப்படுகின்றான். தனத்தை ஜெயம் பண்ணதுனால தனஞ்சயன். அப்ப இந்த இடத்துல என்னது? நீ இது வரைக்கும் பணத்தை தான் சம்பாதிச்சிருக்க. ஊர் ஊரா போய் என்ன பண்ண? நம்ம சொல்லுவல, என்ன பண்ண நீ பெருசா? எல்லாத்தையும் நான் இதான் என்னோட ஃபாதரை நான் கேட்பேன். ஃபாதர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சம்பாதிச்சேன். என்ன சம்பாதிச்சிங்க? என்ன பெருசாக சம்பாதிச்சிட்டிங்க? ஒரு வேலைக்கு போனீங்க, ரிட்டையர்மெண்ட் ஆனீங்க, 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணீங்க, பசங்களை படிக்க வச்சிங்க, ஒரு வீடு கட்டினீங்க, கொஞ்சம் பேங்க் பேலன்ஸை போட்டு வச்சிங்க. வேற என்ன பண்ணினீங்க? நீங்கள் என்ன பெருசாக சாதிச்சிங்க? மோட்ச மார்க்கத்தில் தான் பண்ணீங்களா? ஒன்றும் பண்ணலை. 40-50 வருஷத்தை தேய பார்த்தீங்கன்னா 30 வருஷம் 32 வருஷத்தை சீட்டுக்கு கொடுத்து சீட்டை தேய்ச்சி கவர்மெண்ட்டோட போட்ட இதை தேய்ச்சி ஒரு பதவியில் உட்கார்ந்துக்கிட்டு அந்த பதவியில் ஒரு பெரிய கர்வத்தை, என்ன கர்வம்னு நினைக்கிறீங்க? இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்களுக்குலாம், ஒரு பவரில் இருக்கிறவங்களுக்குலாம் இருக்கிற கர்வம் இருக்கு. என்ன கர்வம்? தேவையில்லாத கர்வம். இருக்கிற அல்ப ஒரு மாச சேலரி வாங்கிட்டு என்ன அல்பமா ஒரு இது நான் சம்பாதிச்சேன், நான் பெரிய ஆளாக்கும் அப்படின்னு என்னத்தை பண்ணினீங்க? உனக்கு என்ன தனஞ்செய்யன்னு பேரு? தனத்தை தானே சம்பாதிச்ச நீ. இதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் அப்பாவை நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு சொல்லி பாருங்க, நீ என்ன சம்பாதிச்ச? தனத்தை தானே சம்பாதிச்சிருக்க. என்ன பெரிய மோட்ச மார்க்கத்திலேயா ஏதாவது சாதிச்சுட்ட? ஒன்றும் இல்லை. இந்த தனம் பார்த்தீங்கன்னா இங்கேயே போயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிந்தனை பண்றதா தான் இங்க தனஞ்சயன்ற வார்த்தையை பயன்படுத்துறார். நம்ம எடுத்து பார்த்துக்கணும், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோட்ச மார்க்கத்துக்கு இந்த தனம் ஒரு மண்ணாங்கட்டி புண்ணாக்கும் உதவாது. அதுதான் இங்க பார்த்தீங்கன்னா தனஞ்சயன்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்ணணும்? இனிமேல் கேட்டுக்கோ. சாத்விகத்தை பார்த்தீங்கன்னா வளர்த்துக்கோ. நீ யுத்தம் பண்ணி மற்றவனை மிரட்டி இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்க? தனம் சம்பாதிச்சிருக்க.
அப்ப இனிமே வந்து பாத்தீங்கன்னா சாத்விகமான விஷயங்களை பெருக்கிக்கிட்டாதான் உனக்கு மோட்சம் கிடைக்கும். அது என்னது? ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார் 30வது ஸ்லோகத்திலிருந்து 3 விதமான புத்தி, 3 விதமான திருப்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். புத்தினா என்னது? ஏற்கனவே ஞானம் பார்த்துட்டோமே சாமி. புத்தேர் ஞானம் அப்படின்னு ஒரு லட்சணம் சொல்லுவோம். புத்தின்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். முதல்ல வேக்கப் ஆகிறது, நமக்கு தூக்கத்திலிருந்து முதல்ல வேக்கப் ஆகிறது இண்டிவிஜுவல் புத்தி வேக்கப் ஆகுது. இந்த பிராணனுக்கு என்ன பேரு அப்படின்னா, பிராணனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மகத் அப்படின்னு பேர். நல்லா தெரிஞ்சுங்க. மகத் அப்படின்றது வந்து மகத்தும் புத்தி அப்படின்னா, மகத்துன்னு எங்கெல்லாம் நம்ம சொல்றோமோ அந்த இடத்துல சமஷ்டி புத்திக்கு பேரு மகத்துன்னு பேரு. இப்ப நம்மளோட புத்திக்கு பேரு புத்தின்னு பேரு. இவ்வளவுதான். இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா என்னது? சமஷ்டி வெஷ்டி, அது மட்டும்தான் வித்தியாசம். ஒளி ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங். மனசுல நிறைய பேருக்கு டைஜஸ்ட் ஆகாது. மகத்தினாலும் புத்தினாலும் ரெண்டும் ஒண்ணு சின்னது, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பெருசு. இவ்வளவுதான். அப்ப இந்த புத்தி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். காலையில முதல்ல வேக்கப் ஆகிறது. வேக்கப் ஆனதுக்கு பிறகு அந்த புத்தின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்களா இருக்கிறதுனால அந்த புத்தியில விதவிதமான தாட் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில இருக்கிற விஷயங்களை பத்தின நிறைய தாட் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? கிளம்பி போன தாட் ஒரு நாலேஜை வந்து பாத்தீங்கன்னா கொண்டுட்டு வருது. அந்த நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்திக்குள்ளார இருக்கிறது அந்த விற்த்தியிலோட ஞானம். புத்தியில என்ன ஞானம் இருக்கு? விற்பி ஞானம் இருக்கு. அதுக்கப்புறம் அப்ப ஞானத்தை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? பிரிச்சு வச்சுட்டோம். சில பேருக்கு வந்து ஞானம் இருக்கும். சாஸ்திரம் படிச்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞானம் இருக்கும். சாஸ்திரம் படிக்க 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 உங்களுக்கு என்ன ஆகும்? ஓ, இது இப்படி, இது இப்படி, இது இப்படின்னு தெரிஞ்சிடும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா புத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தி பலவிதமான சிந்தனைகள் இருக்கும். கூடவும் ஞானமும் இருக்கும். ஞானமும் இருக்கும் கூட ஒரு விற்பி விசேஷம் கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஊர் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மாடு மாதிரி மேய்ஞ்சிக்கிட்டும் இருப்பாங்க. கண்ட விற்த்திகளும் உள்ளுக்குள்ளார இருக்கும். அப்ப புத்தி வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான விஷயங்கள்ல இருக்கோ அது கோட்டிங் மாதிரி. நம்ம ஒரு பாத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈயம் பூசுறதுன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி இந்த புத்தின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஸ். அது இத நீங்க அதிகமா ஞான அபியாசத்துல, நல்ல சாஸ்திர அபியாசத்துல கொண்டு வந்து லைஃப்ல கொண்டு வந்து சதா காலமும் ஒரே விஷயத்தை சிந்தனை பண்ண 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 அந்த புத்தி சாத்விகமாவோ ராஜசமாவோ தாமசமாவோ மாறிடும். அப்ப அந்த புத்தியில இருந்து உண்டாகிற விற்பி வந்து பாத்தீங்கன்னா அதுமயமா இருக்கும். அப்ப ஞானம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்ட்ட ஞானம் இருக்கு, ஆனா அதை வந்து புத்தியா கோட்டிங்கா பண்ணல. இப்ப நம்ம நீண்ட காலம் அபியாசம் ஏன் பண்ணணும்? இப்ப நீண்ட காலம் வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையை ஒரு 600 கிளாஸ் பண்றது, உபனிஷத்தை எடுத்து வச்சுக்கிட்டு மெதுவா 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 அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புத்தியில ஏகப்பட்ட ஞானங்கள் வந்து பாத்தீங்கன்னா அசாஸ்திரியமான நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம்? அந்த விற்த்தியை அதிகப்படுத்த 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 சாஸ்திரிய விற்த்திய நம்மளோட தாட் ப்ராசஸ் எல்லாம் சாஸ்திரியமா மாற 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 அது என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, அந்த பாத்திரத்துல புத்தியிலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோட்டிங் வந்து பாத்தீங்கன்னா உண்டாயிடும். அப்ப அந்த கோட்டிங் உண்டாயிடுச்சு அப்படின்னா நீங்க சிந்திக்கிற எல்லா தாட்டுமே என்ன ஆயிடும்? சாஸ்திரியமாயிடும். அப்ப அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அப்ப 2 எடுத்துக்கணும். புத்தியில இருக்கக்கூடிய விற்த்திக்கு பேரு ஞானம்னு பேரு. அந்த ஞானத்தை மாதிரி அநேக விற்த்திகளை கொண்டது வந்து பாத்தீங்கன்னா புத்தியில அநேக விற்த்திகள் உண்டாகும். ஞானம்ன்றது அதுல ஒரு விற்பி தான் ஞானம். ஒரு விதமான விற்த்திக்கு பேரு ஞானம். அப்ப புரிஞ்சுக்கணும், ஒண்ணு பாத்திரம்ன்றது புத்தி, பாத்திரத்துல வைக்கிற ஐட்டத்துக்கு பேரு ஞானம். அது ஞானமா இருக்கலாம், அஜ்ஞானமா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். இதை புரிஞ்சுங்க. இப்ப அந்த புத்திய பத்தி வந்து ஆச்சாரியார் 30வது ஸ்லோகத்துல சொல்ல ஆரம்பிக்கிறார். பிரவருத்திம் ச நிவృத்திம் ச கார்யா கார்யே பயா பயே பந்தம் பந்தம் மோக்ஷம் ச யாவேதி பந்தம் மோக்ஷம் ச யாவேதி புத்தி சா பார்த்த சாத்விகி புத்தி சா பார்த்த சாத்விகி
பிரவருத்திம் ச நிவர்த்திம் ச கார்யாகார்யே பயாபயே பந்தம் மோக்ஷம் ச யா வேதி புத்தி சா பார்த்த சாத்விகி. சாத்விக புத்தி முதல்ல நம்ம அடாப்ட் பண்றோம். இதை அடாப்ட் பண்ண வேண்டியது என்னது? சாத்விக புத்தி. பிரவருத்திம் ச நிவர்த்திம் ச. நம்ம பண்ற எல்லா காரியங்கள்லையும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நான் கொடுக்குற ஞானத்தை எடுத்துக்கிட்டு அதை தூக்கி ஓரமா போட்டுட்டு நீங்க பாட்டுக்கு லைஃப் ஸ்டைல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஞானம் ஒரு விருத்தியா மட்டும்தான் இருக்கும், ஒன்னும் யூஸ் இல்லை. அது மாதிரி இந்த உலகத்துல நிறைய பண்டிதர்கள் இருக்காங்க, லைஃப்ல கொண்டுட்டு வராம பாத்தீங்க அப்படின்னா பேச்சளவுல மட்டும் இருக்கிறது, எங்கேயாவது யூஸ் பண்றதுக்கு மட்டும் இருக்கிறது. அதே நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஞானத்தை எடுத்துக்கிட்டு உள்ளுக்குள்ளார எது பிரவிற்த்தி என்றும், பிரவிற்த்தம் ச நிவர்த்தம் ச வைதிகம் கர்ம திவிதம். இந்த வைதிக கர்மா பாத்தீங்கன்னா ரெண்டு விதமானது இருக்கு. பிரவிற்த்தம் ச நிவர்த்தம் ச திவிதம் கர்ம வைதிகம். எது பாத்தீங்கன்னா கர்மம், பிரவிற்த்தி கர்மம், நிவர்த்தி கர்மம்னு ரெண்டு விதமான கர்மங்கள் இருக்கு. பிரவிற்த்தம் பாத்தீங்கன்னா காமத்தோடு கூடியது பாத்தீங்கன்னா பிரவிற்த்தம் கர்மம்னு பேரு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நிஷ்காமம் பாத்தீங்கன்னா நிவர்த்தம் இத்யபிதீயதே. நிவர்த்தி கர்மான்றது பாத்தீங்கன்னா எதுனா நிஷ்காமத்துக்கு பேர் தான் நிவர்த்தின்னு பேரு, ஒரு ஸ்லோகமே இருக்கு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா பிரவிற்த்தி எது நிவர்த்தி எது அப்படின்னும் அப்ப நமக்கு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. உலகத்துல கேட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நிவர்த்தியை பத்தி யாருக்குமே தெரியல. நான் ஒரு டீச்சர் வந்தாங்க, நல்ல டீச்சர், எனக்கு ரொம்ப டீச்சர்னா பிடிக்கும். ஒரு சின்ன யங் டீச்சர் வந்தாங்க, ஒரு 28 வயசு 30 வயசு தான் இருக்கும். அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கிண்டர் கார்டனில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் சின்ன பிளே ஸ்கூலில் குழந்தைங்கள்ட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த குழந்தைங்களோட இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சாஃப்ட். அப்புறம் அவங்க ரெகுலராக வந்துகிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் என்ன ஆகி போச்சு, வந்தாங்க, வேலை போயிடுச்சு சுவாமி, வேலையை எடுத்துட்டாங்க. என்ன விட்டு அப்படியே வேலை எடுத்துட்டாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுவீங்க, ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணுவீங்க? ஆல்டர்னேட்டிவ் அடுத்த ஸ்கூலுக்கு போவோம் சாமி, வேற ஸ்கூல் ட்ரை பண்ணணும், வேற ஸ்கூல்ல டீச்சர் ஆகணும். சரி, நான் அடுத்து கேட்டேன், அடுத்த அந்த வேலையும் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு அடுத்து வேற ஒரு ஸ்கூல் ட்ரை பண்ணுவேன். சரி, அதுவும் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அடுத்த ஸ்கூல் ட்ரை பண்ணுவேன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டீச்சர் வேலையை தான் அடுத்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த பிசினஸ். ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் என்னன்னே இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது. எல்லா மனிதர்களுக்கும் தெரிஞ்சது என்னன்னா இந்த உலகம் இவ்வளவுதான். இந்த உலகத்துக்கு அந்நியமா பாத்தீங்கன்னா வேற எந்த உலகமும் பாத்தீங்கன்னா தெரியவே தெரியாது. பிரவிற்த்தம் ச நிவர்த்தம் ச திவிதம் கர்ம வைதிகம். கர்மத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு விதம் இருக்கு, பிரவிற்த்தி கர்மா நிவர்த்தி கர்மான்னு. இது யாருக்கும் தெரியவே தெரியாது. இகவா அமுத்திரவா காமியம், இந்த லோகத்துல நீங்க ஆசைப்பட்டு பண்றதோ இல்லது பாத்தீங்கன்னா அமுத்திரனா பரலோகங்களுக்காக ஆசைப்பட்டு பண்ற கர்மமோ அதுக்கு பேரு பிரவிற்த்தி கர்மான்னு பேரு. பிரவிற்த்தம் இத்யபிதீயதே. பிரவிற்த்தம் கர்ம கீர்த்தியதே, பிரவிற்த்தி கர்மா என்று சொல்லப்படுகின்றது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இங்க ஜெயிக்கணும், இவ்வளவுதான். இங்க சம்பாதிக்கணும், இங்க பாத்தீங்கன்னா சௌக்கியமா இருக்கணும். யூடியூபை திறந்தீங்கன்னா எல்லா இடத்துலயும், ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாத்துலயும் இருக்கிறவங்க எல்லாம் சொர்க்கத்தை பத்தி இப்ப எல்லாம் விட்டுட்டாங்க. எல்லாத்துக்கும் பரலோகத்தை பத்தின இதே இல்லை, எல்லாம் நாஸ்திகவாதமா ஆயாச்சு, பிரத்யக்ஷவாதிகளா மாறியாச்சு. அப்ப வைதிகத்தை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லோகத்தை அடையணும். நல்ல வெறி கொண்டு பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு அனிமல் மாதிரி, பீஸ்ட் மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதை அடைகிறதுக்காக ஒவ்வொருத்தரும் வேகமா காரியம் பண்ணிட்டு இருக்காங்க. பிரவிற்த்தி கர்மான்னு பேர். வைதிகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே கேட்டகரி தான். இவன் பாத்தீங்கன்னா இந்த லோகத்தை ஆசைப்படுறான். வைதிகத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, நான் பாத்தீங்கன்னா சொர்க்கம் போகணும் அப்படின்னு சோமயாகத்துல இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வைதிக கர்மாவா இருக்கட்டும், இந்த லௌகிக கர்மாவா இருக்கட்டும், இந்த ரெண்டுத்தையும் பண்ணக்கூடியவங்க பிரவிற்த்தியில் தான் இருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா இந்த பிரவிற்த்தி கர்மா ரீபர்த் கொடுத்துக்கிட்டே இருக்கும். தேவலோகத்துக்கு போங்க,
ஆனால் அங்கிருந்து திரும்ப வந்தீங்கன்னா என்ன ஆகும், என்ன ஆவீங்கன்னு தெரியாது. இந்திரனே ஆனாலும் திரும்ப அவன் என்னவா பிறப்பான்னு யாருக்கும் தெரியாது. அப்ப பாத்தீங்கன்னா பிறவியை கொடுக்கக்கூடியது எல்லாம் பிரவிற்த்தி. அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாது. வைதிகத்துல இருக்கிறவங்களுக்கு தான் பரலோகத்துக்கு போகணும்னு தெரியுதோ ஒழிய, லோக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒண்ணு போச்சுன்னா ஒண்ணு போச்சுன்னா ஒண்ணுன்னு இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கிறவங்க தான் 90% மக்கள் இந்த விஷயத்திலேயே மாட்டிக்கிறாங்க. அதே நேரத்துல நிவிர்த்தம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஷ்காமம் ஞானபூர்வம் தூ நிவிர்த்தம் அபிதீயதே. நிஷ்காமம் முக்கியமா மனசுல வந்துங்க. நிவர்த்தி கர்மால பாத்தீங்கன்னா பிறவியை கொடுக்காதது. பிறவி கொடுக்காமல் பாத்தீங்கன்னா இங்கேயே முடிச்சிடணும் எல்லா வேலையும். அடுத்த பிறவி வரக்கூடாது. அதுக்கு என்ன முக்கியமானது, ஆபாச கர்மான்னு சொல்லியிருக்கோம். ஆபாச கர்மம் இது நிஷ்காமிய கர்மம். எந்த கர்மா பண்ணாலும் ஆசைப்படாம பண்ணிக்கிட்டு இருக்கணும். கூட என்ன பண்ணணும், அந்த நிஷ்காமம் பண்ணணும். எதுக்கு அப்படின்னு தெரியணும். ஞானபூர்வம் தூ, எது பாத்தீங்கன்னா ஞானத்தை முன்னிட்டு பண்ணக்கூடியதா இருக்கோ, முதல்ல வரவன் என்ன பண்ணணும், நிஷ்காமியமா ஈஸ்வரார்ப்பணமா பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாஸ்திரங்களை படிச்சவன் என்ன பண்ணணும், நான் பண்ணல, இது பிரகிருதி பண்ணுது, ஈஸ்வரன் பண்றார், பிரகிருதி பண்ணுதுன்னு சொல்லணும். முதல்ல ஈஸ்வரார்ப்பணம், ரெண்டாவது பகவான் பண்றார்னு பகவான கர்த்தாவாக்குறது, மூணாவது நானும் பண்ணல பகவானும் பண்ணல, யாரு பண்றா, இது எல்லாம் தோற்ற மாத்திரம், மாயாமயம், மாயா பண்ணுது எல்லாத்தையும் அப்படின்னு ஞானத்தோடு ஒரு கர்மத்தை பண்ணணும். தெரியுது நான் பண்ணல, இந்த தேகம் பண்ணுது நான் பண்ணல, இந்த வாக்கு பேசுது நான் பண்ணல, இந்த மனசு சிந்திக்குது நான் பண்ணல, இதெல்லாம் வேற, நான் வேற அப்படின்னு ஒரு கர்மத்தை நம்ம பண்றோம். அதுக்கு பேர் என்ன பேரு, ஞானபூர்வம் அப்படின்னு பேர். ஞானத்தை முன்னிட்டு பண்ணக்கூடிய கர்மங்கள். நிஷ்காமமாகவும் ஞானத்தை முன்னிட்டும் ஞானத்துக்காகவும் பண்ணக்கூடிய எந்த கர்மங்கள் இருக்கோ அது எல்லாம் நிவிர்த்தி கர்மான்னு சொல்லப்படுகிறது. ஆனா இது யாருக்காவது தெரியுமா அப்படின்னா, லோகத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா அது மாதிரி யாருக்கும் தெரியறது இல்லை. அதுதான் இங்க சொல்றார், பிரவிற்த்திம் ச நிவிற்த்திம் ச. பிரவிற்த்தி என்பதையும் நிவிற்த்தி என்பதையும், பிரவிற்த்தி சம்சாரம், நிவிற்த்தி பாத்தீங்கன்னா மோக்ஷம், இந்த ரெண்டுத்தையும் கூட காரியா காரியே, இது ரொம்ப பிரச்சனை. நான் இப்போ பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தி விவேகம் படிச்சு கொடுக்கறதுக்காக 17 கிளாஸ் நேற்று வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 5 கிளாஸ் 6 கிளாஸ்க்கு மேல போகும்னு நினைக்கிறேன். 5 கிளாஸ் போகும், இன்னும் 10 கிளாஸே போகும். உபனிஷத்து வேற எடுக்க போறேன் கொஞ்சம். முதல் 6 அத்தியாயத்துல என்ன பண்ணிருக்காரு தெரியுங்களா கிருஷ்ணர்? முதல் 6 அத்தியாயம் பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு கர்த்தவிய மோகம் முக்கியமா உண்டாயிருக்கு. இங்க இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, அர்ஜுனன் மாதிரியே கர்த்தவிய மோகம் ஒண்ணு இருக்கு. என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எந்த வயசுல என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, நான் என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, நான் ஒரு சன்னியாசி என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, நான் ஒரு கிரகஸ்தன் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, நான் ஒரு வானப்பிரஸ்தன் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. அதே மாதிரி நான் இப்போ பிரைமரியா நான் இப்பதான் உள்ள வேதாந்தத்துக்குள்ளார வந்திருக்கேன். இப்ப நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, சிரவணம் பண்ணும்போது என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, மனனம் பண்ணும்போது என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, நிதித்தியாசனம் பண்ணும்போது என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. இது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா முதல் 6 அத்தியாயங்கள்ல பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் கம்ப்ளீட்டா சொல்லி முடிச்சிருக்காரு. இதைதான் சங்கர பாஷ்யத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஜீவன் முக்தி விவேகத்துல இதுதான் பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணணும், எந்தெந்த இடத்துல யார் யார் என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, இதுதான். இந்த விஷயங்களும் பாத்தீங்கன்னா நல்ல குருநாதர் கிடைச்சா மட்டும்தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. அப்ப செய்ய வேண்டியது காரியம், செய்யக்கூடாதது அகாரியம். சாஸ்திரத்துல சொன்னது பாத்தீங்கன்னா காரியம், சாஸ்திரத்துல சொல்லாதது பாத்தீங்கன்னா அகாரியம். இதையும் பிரிச்சு கூடவே பாத்தீங்கன்னா பயா பயே. பயம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயப்பட வேண்டியது. எதுக்கு பயப்படணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் நல்ல சாத்விகமான பெர்சனா இருந்தா அப்படின்னா ஜென்மத்துக்கு பயப்படணும். ஐயோ அடுத்து பிறந்துருவோமே சுவாமி, ஐயோ எதுக்கு பகவானோட காலை பிடிக்கணும் அப்படின்னா, அவர்கிட்ட பாத்தீங்கன்னா எதையாவது வாங்குறதுக்கெல்லாம் இல்லை, சுவாமியோட காலை கெட்டியா பிடிச்சுக்கணும். ஏன்னா அவர் தான் மோட்சம் கொடுக்கிறவர். அப்ப அதனால பாத்தீங்க அப்படின்னா எதுக்காக பிடிக்கணும், எனக்கு இதை கொடு, அதை கொடு, இதை கொடு, அதை கொடுன்னு எதாவது கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அல்ப ஜீவன் அர்த்தம், புத்தியே வரலன்னு அர்த்தம். சுவாமி பாத்தீங்கன்னா மோட்சம் கொடுக்கிறவர். அவர் காலை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு, ஐயோ சாமி அடுத்த ஜென்மம் என்ன போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு பயப்படணும். அடுத்த பிறவி என்ன கிடைக்கும், இப்பிறவி தப்பினால் எப்பிறவி கிட்டுமோ,
ஒரு பயம் உள்ளுக்குள்ளார வரணும். ஜீவராசிகள்லாம் பாருங்க, எல்லா ஜீவராசியும் பாருங்க, யாரு இதுக்கு முன்னாடி நம்ம அதான் பிறந்திருக்கோம், இனி பாத்தீங்கன்னா என்ன பிறப்போன்னு தெரியாது யாருக்கும். அப்ப உள்ளுக்குள்ளார ஒருத்தருக்கு விவேகம் வந்துடுச்சு அப்படின்னா நல்லா பயப்பட வேண்டியது பாத்தீங்க அப்படின்னா, ஐயோ என்ன ஆகும் தெரியலையே, பேங்க் இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்ணிட்டானே, பெட்ரோல் விலை ஏறிடுச்சா இறங்கிடுச்சா, இல்ல பாத்தீங்கன்னா யாரு கவர்மெண்ட் என்ன கவர்மெண்ட் வரும்னு தெரியலையே, நமக்கு என்ன ஆகுமோ தெரியலையே, சுகர் அதிகமாயிட்டே இருக்கு, பிபி அதிகமாயிட்டே இருக்கு, இதுக்கு பயப்படுறதா இல்ல பாத்தீங்கன்னா பிறவிக்கு பயப்படுறதா? இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுற காரியம் விதவிதமான காரியத்துக்கு பயப்படுறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா எவன் பாத்தீங்கன்னா பயப்பட வேண்டியது பிறவிக்காக தான் பிறக்கணும், ரீபர்த் வரக்கூடாது, அதுக்கு தான் பயப்படணும். அபயம்னா என்ன அர்த்தம்? பயா பயே, பய அபயே. எது பயப்படாத விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயப்படாத விஷயம் நம்ம எல்லாம் நினைக்கிறோம், இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் பணம் செக்யூரிட்டின்னு நினைக்கிறோம். என்னை சுத்தி ஆட்கள் இருந்தா செக்யூரிட்டியா நான் ஃபீல் பண்றேன், பயம் இல்லாம ஃபீல் பண்றேன். அப்ப இந்த சோசியல் அனிமலா இருக்கக்கூடிய இந்த நம்ம எல்லாரும் பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி கூட்டத்தை வச்சுக்கிட்டு பணத்தை வச்சுக்கிட்டு நல்லா எல்லாத்தையும் பாதுகாப்பா இருக்கிறேன்னு நினைக்கிறோம், அபயம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சாத்விகமானவன் தெரிஞ்சிடும், எனக்கு அபயஸ்தானம் சுவாமியோட பாத சரணம் மட்டும்தான், என்னுடைய ஆத்மஸ்வரூபம் தான் அபயம். தூக்கத்துல பாத்தீங்கன்னா சுவாமிகிட்ட தான் போய் ஒன்றாகும். சதா சோமிய ததா சம்பன்னோ பவதி. டெய்லி ராத்திரியில பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், சுவாமியை தான் பிராப்தி பண்றோம். அந்த சுவாமியை பிராப்தி பண்ண இடத்துல பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப்ல ஏதாவது பயம் இருக்கா? எந்த பயமும் இல்லை. இது இவ்வளவு பிரத்யட்சமா பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், நமக்கு ஒரே ஒரு அபயஸ்தானம் தான் இருக்கு, சுவாமியோட சரணம் பாதார விந்தம் தான் அபயஸ்தானம். சுவாமிக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா பயம். இது தெரியணும். ஆனா பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் அபயம்னு நினைச்சுக்கிட்டு வேற வேற எதோ, பக்தர்களே கூட அப்படிதான் ஒரு பக்கம் பக்தி பண்றாங்க, வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா அந்த பக்தி கூட பாத்தீங்கன்னா பொல்யூஷன். வாஸ்தவத்துல அபயஸ்தானம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபயஸ்தானம் சுவாமியோட பாதார விந்தம். அதுக்கப்புறம் பயஸ்தானம் அப்படின்னா பயப்பட்டா எதை பயப்படணும், சம்சார பயம், இதுதான் பயம். இந்த ரெண்டுத்தையும் கூடவே பந்தம்னா என்ன, மோக்ஷம்னா என்ன, பந்தம் மோக்ஷம் ச. எது பந்தம்? நிறைய பாத்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க ஒவ்வொன்று பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் அவஸ்தாத்திரயத்தை வச்சே பேசிக்கிட்டு இருக்கேன். அவஸ்தாத்திரயத்துல பாத்தீங்கன்னா எது பந்தம் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டுவாலிட்டி இருக்கோ அங்கெங்கெல்லாம் பந்தம், துக்கம். பந்தம்னா துக்கம். இப்ப நம்ம ஜாகிரதத்துல பாத்தீங்கன்னா துக்கியா இருக்கும், சொப்பனத்திலையும் பாத்தீங்கன்னா துக்கியா இருக்கும், சுகம் துக்கம் மோகம் வந்துகிட்டே இருக்கு. தூக்கத்துல போனோன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லையே நமக்கு. தூக்கத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் இல்லையே, துக்கமே இல்லாத இடம் பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கு அப்படின்னா பந்தம் இருக்கா? அங்க ஏதாவது சரீரம் இல்லை, சரீரம் இல்லை, இந்த சம்சாரம் இல்லை. அப்ப தூக்கத்துல இருக்கிற நிலை பாத்தீங்க அப்படின்னா பந்தம் இல்லாத நிலையை பகவான் நமக்கு காட்டிக்கிட்டே இருக்கார். என்ன ஒரே ஒரு பிரச்சனை, அக்ரகணம் இருக்காங்க, நம்ம அறியாம இருக்கோம், தூக்கத்துல நம்ம அறியாம இருக்கோம். அதே உட்கார்ந்து நம்ம அடைஞ்சோம் அப்படின்னா, உட்கார்ந்தே பாத்தீங்கன்னா ஜாகிரதத்திலேயே தூக்கத்துல இருக்கிற மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னா, நான் நானா நின்ன அப்படின்னா அதான் மோட்சம். சொஸ்வரூப அவஸ்தானம், சொஸ்வரூப அவஸ்தானம் தான் மோட்சம். அதே நேரத்துல தான் தானா நிக்காம இந்த திருஷ்யம்னு சொல்லக்கூடிய இந்த அவித்யாவோட நான் பார்க்கிற இந்த எல்லா தேகாதிகளோட கலந்து இருக்கிறது பந்தம். அப்ப எது பந்தம் என்றும் எது மோட்சம் என்றும் பாத்தீங்கன்னா யா புத்திஹி வேதி, எந்த புத்தியானது அறிகின்றதோ. அப்ப என்ன அர்த்தம்? பிரவிற்த்தி நிவர்த்தி எது, காரியம் எது, அகாரியம் எது, செய்ய வேண்டியது எது, செய்யக்கூடாதது எது, எதுக்கு பயப்படணும் எதுக்கு பயப்படக்கூடாது, பயம் எது அபயம் எது, பந்தம் எது மோட்சம் எது அப்படின்னு எந்த புத்தியானது அறிகின்றதோ சா பார்த்த சாத்விகி. அந்த புத்திக்கு பேரு சாத்விக புத்தி அப்படின்னு பேரு. அப்ப நம்ம பண்ற எல்லா காரியங்கள்லயும் இந்த யோசனை வந்துகிட்டே இருக்கணும். விவேக புத்தி அப்படின்னு பேரு, இதுக்கு பேர் தான் விவேகம்னு பேரு. இந்த விவேகம் மெதுவா 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 எல்லா விஷயங்கள்லயும் எல்லா காலங்கள்லயும் பாத்தீங்கன்னா உண்டாயிட்டே இருக்கணும். இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. இதுக்கு கம்பேரிசன் எங்கேயாவது எடுக்கணும் அப்படின்னா 16:7 போட்டுங்க. 16வது அத்தியாயத்துல 7வது ஸ்லோகம். பிரவருத்திம் ச நிவர்த்திம் ச
ஜனான விதுரசுரா ஆசுராஹா ந சௌச்சம் நாபி சாச்சாரோ ந சத்யம் தேஷு வித்யதே. இந்த பிரவிற்த்தி நிவர்த்தியை தெரியாதவங்க யாரு தெரியுங்களா? எது பிரவிற்த்தி எது நிவர்த்தின்னு தெரியாத ஜனங்கள் ந விதுகு ஆசுராஹா. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற ஆல்மோஸ்ட் 95% பீப்புள் பாத்தீங்கன்னா எது பிரவிற்த்தி எது நிவர்த்தின்னு தெரியாம ஆல்டர்னேட்டிவே தெரியல. பிரவிற்த்தி மட்டும்தான் தெரியுது, நிவர்த்தின்னு ஒண்ணு யாருக்குமே தெரியல. பந்தத்துலதான் இருக்காங்க ஒழிய ஒரு மோட்சம்னு ஒண்ணு தெரியவே மாட்டேங்குது. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிய மாட்டேங்குது. எது பயம் எது அபயம்னு தெரிய மாட்டேங்குது. ஆல்மோஸ்ட் இங்க இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 95% பீப்புள் அசுர ஜனங்களா தான் இருக்காங்க. ஏதோ ஈஸ்வர கிருப்பையினால கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் ஞானம் கிடைக்குது. அந்த ஞானத்தை பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார நல்லா அனலைஸ் பண்ணி விவேகம் பண்ணி லைஃப்ல கொண்டுட்டு வரணும். எல்லா விஷயங்கள்லயும் இந்த விஷயம் வரணும். பிரவிற்த்தி நிவர்த்தி தெரியணும். ஒண்ணு இந்த ரெண்டா எடுத்துங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காரியம் அகாரியம் தெரியணும், பயம் அபயம் தெரியணும், பந்தம் மோட்சம் தெரியணும். இந்த 4த்தையும் சதா காலமும் உள்ளுக்குள்ளார யோசிச்சுட்டே இருக்கணும். அந்த புத்தி எதுவோ அதுதான் சாத்விக புத்தி அப்படின்னு சொல்லப்படுது. பாஷ்யத்துக்கு ஆச்சாரியர் சொல்றாரு பிரவிற்த்திம்ச பிரவிற்த்திக்குன்னா என்ன அர்த்தம்? ஆச்சாரியர் மீனிங் பண்றார். பிரவிற்த்தி பிரவர்த்தனம். பிரவர்த்தனம்னா ஈடுபடுதல். காரியங்கள்ல பாத்தீங்கன்னா ஈடுபடுறதுக்கு பேரு, வெளியில போய் காரியங்களை பண்றதுக்கு பேரு பிரவிற்த்தி. பிரவிற்த்தி மார்க்கம்னா கர்ம மார்க்கம். பந்தஹேத்துகு ஆச்சாரியர் சொல்றார். பிரவிற்த்தினா என்னது? பந்தத்துக்கு காரணமா இருக்கிறது. பந்தத்துக்கு காரணம் எது? கர்ம மார்க்கா. நம்ம என்னெல்லாம் ஆசை வயப்பட்டு பற்றுதலோடு எந்த கர்மங்கள்லாம் சங்கல்பத்தோடு பண்றோமோ அந்த கர்ம மார்க்கம், அது வைதிகமா இருக்கட்டும் லௌகிகமா இருக்கட்டும். ஒண்ணு பொண்ணு ஒண்ணு பாத்தீங்கன்னா இரும்பு, ரெண்டும் விலங்கு தான். நமக்கு கைக்கு பாத்தீங்கன்னா பாண்டேஜ் தான். கோல்டு இரும்பு ரெண்டும் வேற ஏதாவது இருக்கா? ஒருத்தனை பாண்ட் பண்ணி வைக்கிறோம், ஜெயில போட்டு வைக்கிறோம் அப்படின்னா ஒரு கம்பி எல்லாம் பாத்தீங்கன்னா கோல்டா இருந்தா வேணும், வித்தியாசமா ஆயிருப்போதா இல்லை? அது வைதிகமா இருக்கட்டும் லௌகிகமா இருக்கட்டும், எதா இருந்தாலும் காம சங்கல்பத்தோட பற்றுதலோட செய்யப்பட்டா அதுக்கு பேரு கர்மம்னு பேரு. அது என்ன பண்ணும்? பந்தஹேத்துகு, பந்தத்தை உண்டு பண்ணுவது. கூடவே நிவர்த்தினா என்ன அர்த்தம்? நிவர்த்திம்ச. நிவர்த்தினா நிவர்த்திகின்றதுக்கு அர்த்தம் மோக்ஷஹேத்துகு. நிவர்த்தின்றது என்னது? மோட்சத்தை தரக்கூடியது, மோட்சத்திற்கு காரணமாக இருப்பது. எது? சந்நியாச மார்க்கா. சந்நியாசம்னா என்ன அர்த்தம்? பரமஹம்சன் தான் பேரை மாத்திட்ட ஆயிடுமா எல்லாம்? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், 17வது ஸ்லோகத்துல பார்த்திருக்கோம். எது எது தியாகம் சந்நியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாஸ்தவ தியாகம் எது? நாகம் கிருதோ எஸ்ய நாகம் கிருதோ புத்திஹி. நான் செய்யவில்லை அப்படின்னு கர்த்திருவத்தை தியாகம் பண்ணக்கூடிய சந்நியாச மார்க்கம். நான் பண்ணலன்னு சதா காலமும் பாத்தீங்கன்னா கர்த்திருவத்தை தியாகம் பண்ணக்கூடிய சந்நியாச மார்க்கம் தான் நிவர்த்தின்னு பேரு. அதுதான் மோட்சத்துக்கு காரணமாக இருப்பது. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு பந்த மோக்ஷ சமான வாக்கியத்துவாத். பிரவிற்த்தி நிவர்த்தி. பந்தம் மோக்ஷம் பிரவிற்த்தி நிவர்த்தி இந்த ரெண்டும் ஒரே சமமா இருக்கிற வாக்கியங்கள். இங்கேயும் 2 பதம் இங்கேயும் 2 பதம் இருக்கு. அப்ப என்ன எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பந்தம் மோக்ஷம் பிரவிற்த்தி நிவர்த்தி, இதுக்கு என்ன மீனிங் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்ம சந்நியாச மார்க்கம். அடுத்த வார்த்தையும் போட்டுங்க. பந்தம் மோக்ஷம் பிரவிற்த்தி நிவர்த்தி, அதுக்கப்புறம் கர்மம் சந்நியாசம், 3 ஒரே மீனிங் தான். வேற வேற இடத்துல வேற வேறமா சொல்லுவோம். ஆனா பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் பந்தம்னு சொல்றோமோ அது கர்மம், அது பிரவிற்த்தி. அப்ப பந்தம்னாலும் பிரவிற்த்தினாலும் அதே நேரத்துல கர்மம்னாலும் ஒண்ணுதான். அதே மாதிரி மோக்ஷம்னாலும் நிவர்த்தினாலும் சந்நியாசம்னாலும் ஒண்ணுதான், ஒரே அர்த்தம் தான். அதனால ஆச்சாரிய சொல்றாரு கர்ம சந்நியாச மார்க்கம் இது அவகம்யதே. அப்ப பந்த மோக்ஷம் அந்த பிரவிற்த்தி நிவர்த்திக்கு அர்த்தம் என்ன எடுக்கணும்? பிரவிற்த்தினா கர்மம் கர்ம மார்க்கம், நிவர்த்தி அப்படின்னா சந்நியாச மார்க்கம் அகங்கார தியாகம் அப்படின்னு மீனிங் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு காரிய 2வது பிரவிற்த்தி நிவர்த்தி தெரிஞ்சுக்கிறது, சாஸ்திரம் படிக்கணும் குருநாதர்ட்ட இருந்து. இதுக்கப்புறம் பயாபய காரியாக்காரிய என்ன அர்த்தம்? விகித பிரதிஷித்தே.
விகிதம்னா சாஸ்திர விகிதம் காரியம். சாஸ்திரத்துல எது செய்ன்னு சொல்லுதோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அகரக சந்தியாம் உபாசீத, அக்னிஹோத்திரம் ஜுஹ்யாத், இது மாதிரி பிரம்ம யஜ்ஞம் குறியாத், இது மாதிரி நிறைய விதி வாக்கியங்கள் சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. பஞ்சமகா யஜ்யத்தை பண்ணு, சந்தியாவை வந்து உபாசனை பண்ணு 3 காலத்துல, அக்னிஹோத்திரத்தை பண்ணு, தானம் பண்ணு, தர்மம் பண்ணு, எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஸ்பெஷலா படிச்சிருக்கோம். என்னன்னு கேட்டா யஜ்ஞதான தபக்கர்ம ந தியாஜ்யம் காரியமேவ தது. யஜ்ஞத்தையும் தானத்தையும் தபஸையும் வந்து பாத்தீங்கன்னா அவசியம் செய்ய வேண்டும். ந தியாஜ்யம், தியாகம் செய்யக்கூடாது. அப்ப கீதால வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்ய சொல்லியிருக்கு? யஜ்ஞம் தானம் தபஸை எப்படி பண்ணணும்? ஆசை இல்லாமல் பண்ணணும். இதான் காரியம். நம்ம பண்ண வேண்டிய காரியம் இதுதான். கூட வந்து அகாரியம்னா என்னது? செய்யக்கூடாதது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா செய்யக்கூடாதது மா கர்ம பலஹேதுர்பூஹு மா தே சங்கோஸ்துவ கர்மணி. 2வது அத்தியாயத்துல 47வது ஸ்லோகத்துல சொல்லும் போது கர்மஞ்சேவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன. கர்ம பலன்ல நமக்கு சாய்ஸ் இல்லை. அப்ப என்ன பண்ணக்கூடாது? கர்ம பலன்ல ஆசைப்படக்கூடாது. கர்மத்தை பண்ணணும், ஆனா கர்ம பலன்ல ஆசைப்படக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாத்தே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மா கர்ம பல ஹேத்துர் பூகு, கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்கான ஜென்மம் கிடைச்சிரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்படக்கூடாது. அதே நேரத்துல மாத்தே சங்கோ அஸ்து அகர்மணி, உனக்கு வந்து பாத்தீங்கன்னா சும்மா இருக்கிறதுலயும் வந்து ஆசை வந்துடக்கூடாது. சும்மா இருக்கக்கூடாது. கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா பலன் மேல ஆசை இருக்கக்கூடாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்ணணும். இதான் காரியம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா காரியம் நிஷ்காமியமா பண்ணணும், யஜ்ஞதான தபஸ. அகாரியம் காம சங்கல்பம் பண்ணவே கூடாது, சங்கல்பம் விட்டுறணும். ஆனா ஊர்ல இருக்கவங்க எங்க போனீங்கன்னாலும் சங்கல்பம் தானே இருக்கு. நீங்க தனி ஜந்துவா தெரிவிங்க. நீங்க எங்கெல்லாம் போய் ஈஸ்வர அர்ப்பணம்னு பண்றீங்களோ நீங்க விசித்திர ஜந்துவா இருக்கீங்க. ஈஸ்வர அர்ப்பணம் பண்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விதமா பார்ப்பாங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய உங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாத்தையும் படிக்கணும். இந்த பிரீஸ்ட் பாவம், இந்த கோத்திரம், இந்த ஒவ்வொருத்தருக்கும் நட்சத்திரம், ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க 10 பேருக்கு நட்சத்திரம் தெரிஞ்சிருக்கணும், லக்னம் தெரிஞ்சிருக்கணும். இது அதுன்னு அந்த பிரீஸ்ட் எவ்வளவு பாவம் இல்லை. ஒரு ஃபேமிலி வந்து அவங்க பரம்பரைக்கே கேட்குறாங்க. ஒரு பூஜையை பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வீட்டில் இருக்க நாய்க்குட்டி வரைக்கும், இந்த இந்த நாய்க்குட்டி பூனைக்குட்டிக்கெல்லாம் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திரம் சொல்லி லக்னம் சொல்லி அதை அபிஷேக ஆராதனை பண்ணி, அப்போ ஊரில் ஃபுல்லாக வந்து நடந்துகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் காமியம் தான் நடந்துகிட்டு இருக்கு. என்ன காமியம் பண்ணா என்ன ஆகும்? ஜென்மம் கிடைச்சிடும், வேற என்ன? அப்ப நல்லா புரியணும் எது அப்படின்னா பண்ண வேண்டியது நிஷ்காமியம் யஜ்ஞதான தபசு, பண்ணக்கூடாதது காமிய சங்கல்பம், பண்ணவே கூடாது. இந்த காரியம் விகிதம் அப்படின்னா விகிதம்னா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது, பிரதிஷித்தம்னா சாஸ்திரத்துல விளக்கப்பட்டது. இது பண்ணக்கூடாதுன்னு இருக்கிறது. இதுல கர்த்தவிய அகர்த்தவியே, செய்ய வேண்டிய டியூட்டி, செய்யக்கூடாதது, இந்த ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கரண அகரணே இது, செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது, செய்யணும் செய்யக்கூடாது. இது ஏத்தத் கஸ்ய, எதை பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா தேச காலாதி அபேட்சையா. நம்ம செய்யக்கூடியது செய்யக்கூடாதது ஆளுக்கு மாறுபடும். இப்ப நான் யார்ட்டையாவது வயசானவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவேன். ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து என்ன பண்ணாரு, என்கிட்ட கொஞ்சம் இதுல இருக்காரு, கனெக்ஷன்ல இருக்காரு, சென்னையில இருக்காரு. அவர் வயசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60-65 இருக்கும். இப்பதான் ரிட்டையர்மெண்ட் இப்பதான் ஆனார்னு நினைக்கிறேன். நல்லா ஹை போஸ்டிங்ல இருந்து ரிட்டையர்ட் ஆனாரு. ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் சொன்னாரு, சாமி நான் இப்போ வேதம் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றேன் சாமி, எங்க உங்களுக்கு ஏதாவது யாராவது சொல்லி கொடுக்குறவங்க இருக்காங்க? நான் சொன்னேன், எத்தனை வயசுல? 60 வயசு 62 வயசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதம் படிக்க போனீங்கன்னா எதுக்கு அப்படின்னு நான் கேட்டேன். நான் எதுக்கு வேதம் படிக்க போறீங்க? வேதத்துல இருக்கிறது எல்லாமே ஸ்வாகா வஷட்காரம் ஸ்வாகாக்காரம் ஸ்வதாக்காரம் தான் இருக்கு. அது மோட்சத்துக்கு ஹெல்ப் பண்ணாதே. நகி நகி ரக்ஷதி டுக்குரிஞ்சு கரணேன்னு இருக்கு. இதே ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட கேட்கிறாரு, ஒரு ஒரு 10 வயசுல வந்து ஒருத்தர், என் பையன் என்ன சாமி பண்ணலாம் அப்படின்னு. நான் வேத பாடசாலையில விடுங்கச்சு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, வேத பாடசாலையிலேயே 2 ஆல்டர்னேட்டிவ் ஸ்கூல் எஜுகேஷனும் கொடுத்து வேதத்தையும் படிச்சு கொடுக்குற நிறைய இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ல சேர்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வேதமும் போகட்டும், ஒரு பக்கம் வந்து ஸ்கூல் எஜுகேஷனும்
போயிட்டே இருக்கும். உங்களுக்கு நல்லபடியா எக்ஸாமும் எழுதி பாஸ் பண்ணி அவன் டிகிரியும் போயிடுவான், கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வேதமும் படிச்சிடலாம். அது மாதிரி சொல்லுங்க. அப்ப பாருங்க, ஒரு 10 வயசு பையனுக்கு ஒரு ஒரு ரெக்கமெண்டேஷன், 62 வயசு பையனுக்கு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன், வேதமா அதெல்லாம் இப்ப படிக்கக்கூடாது. பேசாம வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தம் படிச்சுட்டு ஜபத்தை பண்ணிக்கிட்டு பேசாம எங்கேயாவது வேதாந்தம் கேளுங்க அப்படின்னு. அப்ப வேதாந்தம் கேளுங்கன்னு சொல்றதும் வேதம் படிக்கிறதுக்கும் யாருக்கு என்னன்னு வித்தியாசம் இருக்கா? ஒருத்தர் வராரு, 10 வயசு பையன், என் பையன் கிளாஸ்க்கு வரலாமா சாமி, வேதாந்த கிளாஸ்க்கு என் பையனும் நானும் சேர்ந்து வரோம் சாமி. நீங்களும் உங்க பையனும் சேர்ந்து வரீங்க, அடி வா நாக்கிலேயே போடு. உங்க பையனை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, வேற நிறைய வந்து பாத்தீங்கன்னா சகசிரநாமம் சொல்ல விடுங்க, வேதத்தை சொல்லி கொடுங்க, இது மாதிரிலாம் பண்ணட்டும், பூஜை பண்ணட்டும், பிராணாயாமம் பண்ணட்டும். எல்லாம் வேதாந்தம்லாம் இப்போ வரக்கூடாது. நீங்க வாங்க வேதாந்தத்துக்கு. அப்போ ஆளுக்கு ஏற்ற மாதிரி பிரிஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மாறுபடுது இல்லை? அப்போ தேசம் ஆளுக்கு ஏற்ற மாதிரி, தேசத்துக்கு ஏற்ற மாதிரி, காலத்துக்கு ஏற்ற மாதிரி, இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேச காலாதி அபேட்சையா, எந்த தேசத்துல எந்த காலத்துல அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா திருஷ்ட அதர்ஷ்டானாம் கர்மனாம், எந்தெந்த காலத்துல எந்தெந்த கர்மம் பண்ணணும், எந்தெந்த கர்மம் பண்ணக்கூடாது அப்படின்றது விஷயம்தான் காரியா காரியேன்னு பேர். செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறும், தேசத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும், காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். யாராவது வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தராயண காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் அனுஷ்டானம் பண்ண போறேன்னா ஐயோ ஸ்ட்ரகிள் ஆகுமே. அதே தட்சிணாயன காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மனோ நிகிரகம் இது மாதிரி சமாதி அபியாசம்லாம் பண்றாங்க, உபவாசம்லாம் பண்றாங்க, நிறைய இதெல்லாம் பண்றாங்கன்னா சூப்பர். ஏன் அப்படின்னா தேவர்கள் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப நீங்க இந்த சரியா இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுங்க, எவ்வளவு அனுஷ்டானங்களை, மானசீக அனுஷ்டானங்களை பண்ணுங்க. அவங்க தூங்கிட்டு இருக்க காலத்துல அவங்களுக்கு தெரியாம மோட்ச மார்க்கத்துல என்னெல்லாம் உண்டு அதெல்லாம் பண்ணிடலாம். இப்ப வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, உத்தராயண காலம், தேவர்கள்லாம் வேக்கப் ஆயிட்டாங்க. நம்ம எங்கேயாவது ஏதாவது உட்கார்ந்து அனுஷ்டானம் பண்ண ஆரம்பிக்கிறோம்னா இவன் நம்மளை தாண்டி போயிடுவான்னு கீழே இழுத்துருவாங்க. அப்ப இப்ப என்ன பண்ணணும், இப்ப நல்லா புண்ணிய கர்மங்களை பண்ணணும். உத்தராயண காலத்துல புண்ணிய கர்மம் பண்ணணும், தட்சிணாயன காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மானசீக அனுஷ்டானங்கள் ஜபதபங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கணும். இது மாதிரிலாம் இருக்கு, சுவாத்தியாயத்தை பண்ணிடணும். அப்ப எந்தெந்த காலத்துல என்னென்ன பண்ணணும்னு இருக்கு. இப்ப சுக்லபக்ஷத்துல ஒரு காரியம் பண்ணணும், கிருஷ்ணபக்ஷத்துல ஒரு காரியம் பண்ணணும், ராத்திரியில ஒரு காரியம் பண்ணணும், பகல்ல ஒரு காரியம் பண்ணணும். அப்போ ஆசிரம தர்மங்கள் எல்லாமே வந்துடும். யார் யார் என்னென்ன பண்ணணும் இதெல்லாம் காரியா காரியம்னு பேர். செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது. அதுக்கப்புறம் பயாபயே, பயாபயம்னு அர்த்தம், பிபேதி அஸ்மாத் இது பயம், இதிலிருந்து பயப்படுவதால், பஞ்சமி அர்த்தம் பயம். அப்ப இதிலிருந்து பயப்படுவதால் இதற்கு பேர் பயம்னு பேரு. எனக்கு பாம்பை பார்த்தா பயம், பாம்புல இருந்து எனக்கு பயம் வருது. எனக்கு பேய பார்த்தா பயம், ராத்திரி இருட்டை பார்த்தா பயம், அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பயப்படுறதுன்னு இருக்கு. தது விபரீதம் அபயம், பயமற்ற நிலைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அபயம் அப்படின்னு பேர். இந்த பயம் ச அபயம் ச பயாபயே, இந்த ரெண்டு சேர்ந்து பயாபயே. எந்த விஷயத்துல, திருஷ்ட அதிருஷ்ட விஷயோகோ பயாபயோகோ காரணே இத்தியர்த்தக. இந்த லோகத்துல பயப்படுற விஷயம் பரலோகத்து விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அபயம். பரலோக விஷயங்கள் அபயம், இந்த லோகம் வந்து பாத்தீங்கன்னா பயம். ஐயோ இங்க என்ன நடக்கும்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் பயப்படுத்துது. இதே பரலோக விஷயங்கள்ல நம்ம எடுத்தோம்னா ரொம்ப செக்யூரிட்டியா இருக்கும். சொர்க்கத்துக்கு போனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு மேல மேல இருக்கிற லோகங்களுக்குலாம் போயிட்டோம் அப்படின்னா, கைலாயம் வைகுண்டத்துக்கு போயிட்டா ரொம்ப சேஃபஸ்ட் பிளேஸ். அது காட்டிலும் சாயுஜ்யத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா இருக்கிறதுலே உயர்ந்தது வந்து பாத்தீங்கன்னா சாயுஜ்யம். அதை காட்டிலும் உயர்ந்தது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சொரூபம். அப்போ வந்து பயஸ்தானம் எது அபயஸ்தானம் எதுன்னு தெரியணும். இந்த உலகம் பயம், ஜென்மம் பயம் அப்படின்னு பய அபய விஷயத்துல அதுக்கான காரணத்துல அப்படின்னு அர்த்தம். கூடவே பந்த சகேதுக்கம், பந்தம்னா என்ன அர்த்தம், பந்தம் அப்படின்னா காரணத்தோடு கூடி, பந்தத்துக்கு எது காரணம்னு அதையும் அந்த பந்தத்தையும். எது பந்தம், சம்சார பந்தம், பிறக்கிறோம்ல திரும்ப திரும்ப பிறக்கிறோம். இதுக்கு எது காரணம் அப்படின்னா கர்மனா பத்தியதே ஜந்து, கர்மத்தினால் ஜீவர்கள் பந்தப்படுகின்றார்கள். அப்போ பந்தம்னா சம்சாரம், ரீபர்த், அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா கர்மம். அப்போ கர்மத்துக்கு எது காரணம்னு கேட்டா என்ன சொல்லுவோம், கர்மத்துக்கு காரணம் அஜ்ஞானம், காமம் அஜ்ஞானம். அப்ப அவித்யான்ற காரணம், அவித்யிலிருந்து காமம், காமத்திலிருந்து கர்மம், கர்மத்திலிருந்து ஜென்மம்.
அப்போ ஜென்மம் தான் பாத்தீங்கன்னா நமக்கு பந்தம். அதுக்கு காரணம் பின்னாடி கர்மமும் காமமும் அவித்யாவும் 3 ஸ்டெப் இருக்கு. அப்படின்னு காரணத்தோடு பந்தத்தை தெரிஞ்சுக்கிறது கூட. மோக்ஷம் மோக்ஷம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சகேதுகம். மோக்ஷத்துக்கு மோக்ஷம்னா என்னது? சொஸ்வரூப அவஸ்தானம். தான் தானா நிக்கிறதுக்கு பேர் மோக்ஷம். அந்த தான் தானா நிக்கிறதுக்கு எது காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானம். அவித்யாக்கு ஆப்போசிட் வித்யா. கர்மனா பத்தியதே ஜந்துகு வித்யாச்ச விமுச்சதே. வித்யினால் ஒரு மனிதன் என்ன பண்றான்? விடுபடுகின்றான். வித்யானால விடுபடுறான் அப்படின்னா ஞானம் வந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தஸ்மாத் கர்மன குருவந்தி யதயஹ பாரதர்ஷினஹ. அந்த மோட்சத்துக்கு எது காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ம தியாகம் தான், கர்த்திருவ தியாகம் தான். அப்ப கர்த்திருவ தியாகம் பண்ணணும்னா முதல்ல கர்மத்தை தியாகம் பண்ணிடணும். அதனால யதிகள் என்ன பண்றாங்க? சன்னியாசிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா கர்மங்களை செய்வதில்லை. கர்மத்தினால பந்தம், அந்த கர்மத்தை விடுறதுதான் பாத்தீங்கன்னா மோட்ச சாதனம். அப்ப சர்வ கர்ம சந்நியாசம் தான் பாத்தீங்கன்னா மோட்ச சாதனம். இதுதான் நம்ம பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம்? இந்த ஜீவன் முக்தி விவேகத்துல படிக்க போறோம். சர்வ கர்ம சந்நியாசம் தான் பாத்தீங்க அப்படின்னா மோட்ச சாதனம். மோட்சம்னா தான் தானா நிக்கிறது. அதுக்கு சாதனம் சர்வ கர்ம சந்நியாசம். அப்படின்னு பாத்தீங்கன்னா மோட்சத்தையும் அதோட காரணத்தோடு சேர்ந்து யா வேத்தி, எந்த புத்தி பாத்தீங்கன்னா அறிகின்றதோ, விஜானாதி, அந்த புத்திக்கு பேர் பாத்தீங்கன்னா சா பார்த்த சாத்விகி. அந்த புத்திக்கு பேரு சாத்விக புத்தி என்று பெயர். இப்போ உடனே ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா சொல்ற புத்தி ஞானம். ஏற்கனவே ஞானத்தை பார்த்துட்டோம். இங்க புத்தி ரெண்டும் ஒரே மாதிரி தானே சுவாமி இருக்கு. புத்தியும் ஞானமும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தானே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தத்திர ஞானம் புத்தேகே விருத்தி. ஞானம் என்பது புத்தியில உண்டாகக்கூடிய ஒரு விருத்தி. புத்தின்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த புத்தியில இருந்து நிறைய தாட் பாத்தீங்கன்னா உண்டாயிட்டே இருக்கும். புத்தியில உண்டாகக்கூடிய ஒரு விதமான தாட்டுக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா என்னது? ஞானம்னு பேரு. புத்தியில ஞானம் மட்டும் இருக்குமா? இல்ல. புத்தியில பாத்தீங்கன்னா அஜ்ஞானமும் இருக்கும், அஜ்ஞான விருத்தியும் இருக்கும், ஞான விருத்தியும் இருக்கும். கூட பாத்தீங்க அப்படின்னா மோக விருத்தியும் இருக்கும், கன்ஃபியூஸ்டாவும் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா புத்தியில பாத்தீங்கன்னா ஞானம் என்பது ஒரு விருத்தி. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா புத்திஹிது, புத்தி என்றால் புத்தி எப்படிப்பட்டது அப்படின்னா விருத்தி மதி. அநேக விருத்திகள் புத்தியில உண்டாயிட்டே இருக்கும். அதுல ஞானமும் இருக்கும், அஜ்ஞானமும் இருக்கும். கிளிஷ்டா கிளிஷ்டாஹா விருத்தயஹ பஞ்சதய்யஹ கிளிஷ்டா கிளிஷ்டாஹா யோக சூத்திரத்துல பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. அதாமா. ஆமா ஆமா. அங்கேயும் நீங்க தப்பா இப்ப பாத்தீங்கன்னா கயிறா பாத்தீங்க அப்படின்னா அது ஞானம். கயிறை பாம்பா பாத்தீங்க அப்படின்னா அது விபரீத ஞானம். அதுவும் புத்தியில தானே உண்டாகுது. இது பாம்பு. அந்த விபரீத ஞானமும் புத்தியில தானே உண்டாகுது. அப்ப பாத்தீங்கன்னா நீங்க எந்த விஷயத்தை வேணா நிச்சயம் பண்ணலாம். அது யதார்த்த நிச்சயம் மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. தப்பாத இந்த உலகம் எல்லாம் தப்பானதை நிச்சயம் பண்ணது இல்லை. அதுதான் இப்ப சொல்ல போறோம். இப்ப நம்ம சாத்விக புத்தின்றது என்னது? இருக்கிற மாதிரி பிரவருத்தினா என்ன, நிவர்த்தினா என்ன பிரிச்சு அறியறது. விவேகம், விவேக புத்தி தான் புத்தி. அந்த இடத்துல விவேகம் இல்லைன்னா இந்த உலகத்துல நிறைய பேருக்கு விவேகமே இல்லையே. எது பிரவருத்தி தெரியல, எது நிவர்த்தி தெரியல, எது பயப்படணும், எது பயப்படக்கூடாது, எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எது பந்தம், எது மோட்சம், இது மாதிரி தெரியாம கன்ஃபியூஸ் ஆனவங்க நிறைய இருக்காங்கல்ல. அப்ப அதுவும் எங்க புத்தியில தான் நடக்குது. அதனாலதான் நம்ம சொல்றோம் விருத்தயக பஞ்சதையக. விருத்திகள் 5 விதம். விருத்தக பஞ்சதைய கிளிஷ்டா கிளிஷ்டாக. துக்கம் கொடுக்கக்கூடிய விருத்திகள் கிளிஷ்ட விருத்திகள்னு பேரு. சுகமான விருத்திகள், சுகம் தரக்கூடியது அக்லிஷ்ட விருத்திகள்னு பேரு. அப்ப இந்த புத்தியில பாத்தீங்கன்னா நிறைய விருத்தி உண்டாயிட்டே இருக்கும். சுகம் கொடுக்கக்கூடிய விருத்திகளும் உண்டாகும், துக்கம் கொடுக்கக்கூடிய விருத்திகளும் உண்டாகும். கூட என்ன சேர்த்துக்கணும்? மோகம் அடையக்கூடிய விருத்திகளும் உண்டாகும். இதுல பாத்தீங்க அப்படின்னா எதெல்லாம் விருத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரமாண. நான் கண்ணால பாக்குறேன், இது மலை, இது வீடு, இது சிவப்பு கலர், இது பச்சை கலர், இது பிரமாண விருத்தின்னு பேரு. இந்த காத்து, இந்த சப்தம், ஆட்டோ போகுது, கிளி கத்துது, இது மாதிரி இந்திரியங்கள் மூலமா வரக்கூடிய ஒரு விருத்தி பாத்தீங்கன்னா பிரமாண விருத்தின்னு பேர். அதுக்கப்புறம் பிரமாண விபரிய. விபரியம்னு அர்த்தம் பொய்யறிவு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா.
பொய்யறிவுனா என்ன அர்த்தம்? சிப்பிய வெள்ளியா பார்க்கறது, கைத்த பாம்பா பார்க்கறது, தேகத்தை நானா பார்க்கறது, இதெல்லாம் விபரீய புத்தின்னு பேர், விபரீய ஞானம். விகல்பம், விகல்பம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆகாச தாமரை, ஆகாச தாமரைன்னு ஒண்ணு இருக்கா? முயல் கொம்பு, முயல் கொம்புன்னு ஒண்ணு இருக்கா? இல்ல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா புத்தியில முயல் கொம்பு நல்லா இருக்கும் போல இருக்குன்னா, முயல் கொம்பு ஆகாச தாமரை சூப்பரா இருக்குல்ல, ஆகாச தாமரை கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல, கேட்கறது நல்லா இருக்கு, ஆனா தேடி போனீங்கன்னா இருக்காது. அப்போ அது மாதிரி ஒரு விருத்தி உண்டாகும், விகல்ப விருத்தின்னு பேரு. அதுக்கப்புறம் ஸ்மிருதி விருத்தின்னு பேரு. நினைவு கொள்றோம்ல, நேத்து என்ன சாப்பிட்டோம்? நேத்து கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டேன், சவு சவு கூட்டு சாப்பிட்டேன் சொல்றோம்ல. அப்ப நினைவு கொள்ற விருத்தியும் புத்தியில தான் வருது, ஸ்மிருதி விருத்தின்னு பேரு. அப்புறம் நித்ரா விருத்தின்னு பேரு. தூக்கத்துல நம்ம வந்து ஒன்னும் தெரியலன்னு ஒன்று சொல்றோமே, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நித்ரா விருத்தி. நான் நல்லா தூங்கினேன், ஒன்னும் தெரியல, அது வந்து பாத்தீங்கன்னா அபாவ பிரத்திய விருத்தின்னு பேரு. அப்ப இந்த புத்தியில வந்து பாத்தீங்கன்னா விருத்திகள் வந்து பாத்தீங்கன்னா 5 விதங்களான விருத்திகள் உண்டாகிட்டே இருக்கும். அப்ப விருத்திகள் உண்டாகிற இடத்துக்கு பேரு புத்தி. அந்த விருத்திகள்ல ஒரு விதமான விருத்திகளுக்கு பேரு ஞானம் அப்படின்னு பேரு. அங்க அஜ்ஞானமும் இருக்கும், அங்க வந்து பாத்தீங்கன்னா மயக்கம் மோகமும் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதான் ஆச்சாரியர் சொல்றாரு, புத்தி தூ விருத்திமதி, விருத்திகளை உடையது. விருத்திகளை உடையது பாத்திரம். புத்தின்றது பாத்திரம். புத்தியில இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்துல இருக்கிற ஒரு ஐட்டத்துக்கு பேரு ஞானம் அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் திருத்திகி அப்பி, திருத்தியும் கூட வந்து பாத்தீங்கன்னா விருத்தி விசேஷேவ புத்தேகே சொல்லிட்டாரு பாருங்க ஆச்சாரியார். திருத்தின்னு சொல்றமே, திருத்தினா என்ன அர்த்தம்? நான் எப்படியாவது பகவத்கீதை கம்ப்ளீட்டா வந்து முடிச்சிருவேன் அப்படின்னு ஒரு காரியத்துல தொடர்ந்து நிக்கிறது, அதுக்கு பேரு திருத்தின்னு பேரு. இந்த ஜபத்தை கால் வலிக்குது, வலிச்சாலும் பரவாயில்ல, முதுகு வலிக்குது, வலிச்சாலும் பரவாயில்ல, நான் இந்த ஜபத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிருக்கேன், 500 பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். 500 ஜபம் பண்றதுக்கு உட்கார்ந்தா 100 ஜபம் பண்ணும் போதே முதுகு வலிக்குது, கால் வலிக்குது. அப்ப என்ன பண்ணணும்? மனசுக்குள்ளார எப்படி இருந்தாலும் 500ன்னு சங்கல்பம் பண்ணிருக்கேன், அதை முடிக்காம நான் எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பிடிவாதம் இருக்குல்ல மனசுக்குள்ளார, ஒரு விருத்தி, அது பிடிவாத விருத்தி, அதுக்கு பேரு திருத்தின்னு பேரு. நல்ல பிடிவாதம் இருக்கு, கெட்டது பிடிவாதம் இருக்கு. அப்ப திருத்தின்றது நல்ல திருத்தி, கெட்ட திருத்தி. 1 மணி நேரம் சுவாமி பாடம் எடுத்தாலும் நடுவுல வந்து நான் பூர்ண மதகையில இருந்து பூர்ண மதகம் முடிகிற வரைக்கும் என்ன வலிச்சாலும் என்ன இதானாலும் நான் நிற்பேன், முழு கிளாஸ் கேட்டுட்டு தான் நான் வந்து பாத்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு பேரு திருத்தின்னு பேர். அது எங்க இருக்கு? அதுவும் புத்தியில உண்டாகக்கூடிய ஒரு விருத்தி விசேஷம் அப்படின்னு ஆச்சாரியார் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகம் 31. 31 நாளைக்கு எடுத்தா போதும், டைம் ஆயிடுச்சு, முடிக்க முடியாது, நாளைக்கே பார்க்கலாம், இன்னும் அவசரம், இதுதான் லைஃப். அதனால வந்து பாத்தீங்கன்னா மெதுவாக பார்க்கலாம். அப்ப மெதுவா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாத்விகத்தை அடாப்ட் பண்ணணும். நம்ம புத்தி சதா காலமும் என்ன பண்ணணும்? கியாமத்துல பே நார்த் இந்தியாவில் சொல்லுவான், என்ன லாபம் என்ன லாபம் என்ன லாபம், வைசியனா இருக்கணும். இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை கொடுக்குமா, இது சம்சாரத்தை கொடுக்குமா, இது மோட்சத்தை கொடுக்குமா சம்சாரத்தை கொடுக்குமா அப்படின்னு எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஒண்ணு தோணுதோ உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா இது நல்லா இருக்கே, இது சங்கல்பம் பண்ணலாமே, ஐயோ இது இப்ப கிடைக்கலன்னா அடுத்த ஜென்மம் பிறக்க வேண்டி இருக்குமே அப்படின்னு இது எனக்கு பண்ண வேண்டியதா பண்ணக்கூடாதா, நான் வானப்பிரஸ்தன் ஆயிட்டேனே, 55 வயசை கிராஸ் பண்ணிட்டேன், இனிமே நான் இதை பண்ணணுமா பண்ணக்கூடாதா, அமெரிக்கா போலாமா லண்டன் போலாமா, இல்ல அவங்கள இங்க வர வைக்கலாமா, குழந்தைங்க தானே வீட்டுக்கு வரணும், பெரியவங்க வந்து பாத்தீங்கன்னா தப்பா போயிட்டு இருக்கீங்களா, தப்பு தானே அது, ஊரா சுத்துறதுக்காக வந்து உங்களுக்கு வானப்பிரஸ்தம் கொடுத்துருக்கு, வீட்டுல பேசாம இருந்துட்டு ராம 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 ராமன்னு சொல்லிக்கிட்டு பேசாம வேதாந்தத்தை கேட்டு இருக்கீங்க. பெரியவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கணும், சின்னவங்க எல்லாம் என்ன பண்ணணும், பெரியவங்கள்ட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களோட இருந்துட்டு அவங்களுக்கு சேவை பண்ணிட்டு போகணும். இப்ப என்ன ஆயிடுச்சு, உல்டாவா நடக்குது. பசங்கள்லாம் அமெரிக்கால இருக்காங்க, அம்மா அப்பா வந்து பாத்தீங்கன்னா வயசான காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து துபாய் போறது, அங்க ஒரு 8 மணி நேரம் வந்து நிக்கிறது ஃபிளைட்டுக்கு, அதுக்கப்புறம் வந்து அங்கிருந்து ஒரு 8 மணி நேரம் 24 மணி நேரம் டிராவல் பண்ணி கை காலெல்லாம் வலிச்சு டாய்லெட் பேப்பரை யூஸ் பண்ணி ஃபிளைட்ல ஏறி இறங்கி கப்பு, ஒரே கப்பு இல்லை, டாய்லெட் பேப்பரை யூஸ் பண்ற ஒரு என்ன இது கல்ச்சர் இது, குண்டி கழுவாதவன்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கையை கொடுத்து பேசிக்கிட்டு அவன் கோயிலுக்கு போகலாமா, அவெல்லாம் என்ன காரியம் இதெல்லாம். பேசாம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு வயசை கம்மியா இருக்கிறவங்கள வர வைங்க, வந்து வா க்ஷேத்திராடனை பண்ணு, வருஷத்துக்கு ஒரு வாட்டி வா, அமெரிக்காவில் இருக்கியா வா, இது புண்ணிய பூமி, இந்த சனாதன தர்மம் இங்க இருக்கிறது,
கோயில்கள் இங்க இருக்கு, வா இங்க வந்து கோயிலை சுத்து, தான தர்மங்கள் பண்ணு, உட்கார்ந்து பாடத்தை கேளு, கொஞ்சம் நான் இருக்கிற லைஃப் ஸ்டைலை கத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்காம இந்த பெருசுங்கெல்லாம் பண்ற வேலை, ட்ரௌசரை மாட்டிக்கிட்டு அமெரிக்காவுக்கு போய் வேட்டி கட்ட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, ட்ரௌசரை போட்டுக்கிட்டு அங்கே அலைய வேண்டியது. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு புரியவே மாட்டேங்குது. என்ன மோட்சமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியல, ஒவ்வொரு காரணம் சொல்லிக்கிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரியம் பண்ணணும் என்ன காரியம் பண்ணக்கூடாதுன்னு தெரியல, எது பந்தம் எது மோட்சம் தெரியல, தான் தானா நிற்கிறது தான் மோட்சம்னு தெரியல. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சதா சரீரத்துக்கான காரியத்தையே பண்ணிட்டு இருக்கோம். செய்யக்கூடாது செய்யக்கூடியதுன்னு தெரியல. நிஷ்காமியம் பண்ணணும், ஒன்றும் வேணாம் சாமி ஒன்றும் வேணாம் சாமி ஒன்றும் வேணாம் சாமி அதான் பண்ணணும். நீ போதும் சாமி நீ போதும் சாமின்னு சங்கல்பம் பண்ணணும், நீ தான் வேணும் சாமின்னு. அதை விட்டுட்டு பகவானை சங்கல்பம் பண்ணாம வேற எதையோ சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்றதெல்லாம் தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் பிரிச்சு தெரிஞ்சுக்கிறது எதுவோ அதுதான் சாத்விக புத்தி. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அடாப்ட் பண்ணணும், யோசிக்கணும், நம்ம பண்றது எல்லாத்தையும் சுதாரிக்கணும். ஒரு ஜென்மத்துல சுதாரிச்சுட்டு அடுத்த ஜென்மத்துல ஆட்டோவாயிடும், மோட்சம் கிடைச்சிடும் உங்களுக்கு. இந்த ஜென்மத்திலேயே அதை நல்லா சுதாரிச்சோம் அப்படின்னா இந்த ஜென்மத்திலேயே மோட்சம் கிடைச்சிடும். ஏன்னா சாத்விகம் தான் என்னது, தெய்வீ சம்பத், விமோக்ஷாய, மோட்சம் பண்றது. இதே ஆசுரி சம்பத்தா இருந்துச்சுன்னா, ராஜச தாமசமா இருந்துச்சுன்னா போச்சு, அவ்வளவுதான். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி கிட்டுமா தெரியாது. நாயா பன்னியா கரப்பாம்பூச்சியா பல்லியா எட்டுக்கால் பூச்சியா கொசுவா என்ன தெரியுமா, அதாவது 84 லட்சம் யோனி. நான் கொஞ்சம் டீசெண்டான பிறவிலாம் சொல்றதெல்லாம் டீசெண்டா இருக்கிறது. காட்டுக்குள்ளார பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜீவராசியும் பாத்தீங்கன்னா விதவிதமா இருக்கு, நமக்கு கூச்சமா இருக்கு. நம்மளாம் ஃபெமிலியர் ஆயிட்டோம், இந்த கொசு நாய் பன்னி இதெல்லாம் கொஞ்சம் ஃபெமிலியரா நாட்டுக்குள்ளார இருக்கு. காட்டுக்குள்ளார இருக்கிறது கடலுக்குள்ளார இருக்கிறதெல்லாம் பார்த்தா நம்மளால ஜீரணமே பண்ண முடியல, பார்க்கவே கூசுது உடம்பு. அது மாதிரிலாம் பிறந்துருவோம். என்ன பிறவி பிறப்போன்னு தெரியவே தெரியாது, பயமே இல்லாம இருக்கும். பயம் இல்லாம அபயத்துல இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு பயத்துல இருந்துகிட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியர் சொல்றாரு, அபயே பய தரிசினகன்றார். காரிக்கா மாண்டுக்கிய காரிக்கால சொல்றாரு, எது அபயமோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பயப்படுறோம், எது பயமோ அதை வந்து அபயம்னு நினைக்கிறோம் நம்ம. அப்போ வந்து பாத்தீங்கன்னா விபரீதமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ சாத்விக புத்தியை கொண்டு வரணும், விசாரம் நல்லா கொண்டு வந்து லைஃப்ல அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். தெரிஞ்சாலாம் வந்து பலன் கிடைக்காது, அப்ளை பண்ணாதான் பலன் கிடைக்கும். பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. அதான் அவனுக்கு ஞானம் இருக்கு ஆனா பண்ண முடியாது, புத்தி இல்லை. நமஸ்காரம். முன்னாடிலாம் தாத்தா பாட்டிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊரில் இருப்பாங்க. சின்ன வயசுலலாம் நான் பார்த்துருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி திருவிழாவுக்கு போவோம், ஒரு 10 நாள் இருப்போம். நான் பூர்வாசிரமத்தில் பார்த்துருக்கேன். வீட்டுக்கு போனால் தாத்தா என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வீட்டில எல்லாம் பெட் காஃபி குடிச்சு பழக்கம். சென்னையில் இருக்கும்போது சென்னையிலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா என்ன பண்ணுவார், காலங்காத்தால வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 6 மணி வரைக்கும் தூங்குற பசங்க தானே, எல்லாம் 6:30 6:30 7 மணி வரைக்கும் தூங்குவோம். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எழுப்பிடா எந்திரிச்சு விட்டு ஒரு பெட் காஃபியை கொடுத்து அதுக்கப்புறம் குடிக்க வச்சு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி கொடுத்து 2 காஃபி காலையிலேயே டிஃபனுக்கு முன்னாடி, டிஃபனோடு சேர்ந்து ஒரு காஃபி, பெட் காஃபி ஒன்று. இதெல்லாம் ஹேபிட்டாக வந்துட்டு தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனால் அந்த தாத்தா என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4:30 மணிக்கு எழுப்பி விட்டுருவார். 4:30 மணிக்கு எழுப்பிவிட்டு தண்ணியில் பச்சை தண்ணியில் குளிக்கணும். அடப்பாவி கிராதகா அப்படின்னு தான் இருக்கும், அரக்கனா இருக்காரு அப்படின்னு எந்திரிச்சு காலையில் விபூதி பட்ட போடணும். ஒரு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விபூதி பாத்திரம் வச்சிருப்பாரு, அதுலேருந்து விபூதி எடுத்து இப்படி தான் பூசணும். பூசிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லாம் உட்காரணும், உட்கார்ந்து தேவார திருவாசகத்தை சொல்லணும், ஸ்தோத்திரங்கள் சொல்லணும். காலங்கத்தால் எப்படி இருக்கும், அரக்கத்தனமாக இருக்கும் நமக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் அந்த சம்ஸ்காரம் வந்து பார்த்தீங்கன்னா 10 நாள் அங்கே இருந்து திருவிழா முடிகிற வரைக்கும் இருந்து அந்த கோயிலாக டெய்லி கோயிலுக்கு போகிறது, உற்சவத்தெல்லாம் பார்க்குறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விதியெல்லாம் வந்துடும். தாத்தா என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறாரு. காஃபிலாம் கிடைக்காது, பெட் காஃபிலாம் அதெல்லாம் சும்மா. நல்லா ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நீராகாரம் கிடைக்கும். ஐயோ நீராகாரத்தை குடிக்கிறது. அதுக்கப்புறம் இட்லிலாம் கிடைக்காது, அங்கே என்ன இருக்கோ அதுதான் கிடைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பஜன்ஸ் பண்ணாதான் சாப்பாடு.
ஸ்தோத்திரம் சொல்லணும்னா சாப்பாடு இல்லை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி வீட்டில் போய் தான். தாத்தா பாட்டி எங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னு கேட்டால் தாத்தா பாட்டி வீட்டுக்கு தான் நம்ம போகணும், நம்ம கற்றுக்கணும் அங்கே என்ன உண்டோ அதெல்லாம். இப்போ என்ன போச்சு, நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வீட்டுக்கு போகிறோம். பசங்க வந்து சௌக்கியமாக இருக்காங்க அங்கே. நம்ம வாழ்க்கையை விட்டுட்டு போகிறோம். அப்போ அவங்க என்ன சொல்லி தருவோம் நமக்கு? அவங்களுக்கு என்ன நம்மள்ட்ட இருந்து என்ன கிடைக்க போகுது? லைஃப் ஏதாவது சொல்லித்தர போகிறோமா? ஒன்றும் இல்லை. நம்ம அவங்க லைஃப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறுறோம். அங்கே போய் என்ன ஒரு மோசமான நிலைமையாக மாறி போச்சு. அவங்க வந்தால் அவங்கள புண்ணியம் பண்ண சொல்லி நல்லா க்ஷேத்திரத்துக்கெல்லாம் போக வச்சு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் ஏதாவது தானங்கள்லாம் பண்ண வச்சு நல்ல தீர்த்தங்கள் நல்ல க்ஷேத்திரங்கள்லாம் போய் நல்லா இது பண்ணி போய் சம்பாதிப்போம் அப்படின்னு ஒரு 10-11 மாதத்துக்கு வந்து போயிட்டு அங்கே சம்பாதிக்கட்டும். ஒரு 15-20 நாள் இங்கே வந்து நல்லா வந்து இந்த கல்ச்சரில் இருந்து நல்லா புண்ணியத்தை சேகரிச்சுட்டு போட்டோம் அப்படி சொல்லி கொடுக்காம இவங்க இங்கேருந்து அங்கே போனால் புண்ணியமாக கிடைக்க போகுது. மீனாட்சி தசத்துக்கு போய் எதில் மாமிசம் கலந்துருக்கானே தெரியாது. அது பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்றதெல்லாம் பேஸானதுலேயே எல்லா இடத்துலையும் மாமிசம் கலந்துருக்கு. அப்போ எங்கே சௌச்சம் வந்துடும், எங்கே வந்துடும்? ஒன்றுமே புரியல எனக்கு. எப்படி சாப்பிடுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னே புரியல. இங்கேருந்து போனால் ஒரு காஃபி கூட சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசு வராது. ஏன்னா இதில் என்ன கலந்துருக்கான்னு தெரியாது. அதில் பாலில் வந்து 10 வெரைட்டி பால் இருக்குது போல இருக்குது. என்ன வெரைட்டி பால்னு தெரியல, என்ன காஃபி பவுடரில் என்ன கலக்கிறான்னு தெரில. பூனையோட மலத்தை கலந்து ஏதாவது காஃபி பண்ணியிருந்தானே தெரியவே தெரியாது. ரொம்ப ஹை குவாலிட்டி அப்படின்னு அதை விற்றுக்கிட்டு இருப்பான். நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் காஃபி அப்படின்னு எடுத்து குடிச்சிட்டு இருப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது பூனை போட்ட புழுக்கன்னு தெரியாது நமக்கு. அப்போ வந்து ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா மிலேச்ச தேசத்தில் மாமிசம் தான் அங்கே பிரதானம். அப்போ இங்கேருந்து நம்ம அங்கே மேலே போனோம் அப்படின்னா என்ன சாப்பிட்றோம், என்ன பண்ணுறோம் ஒன்றுமே புரியாது. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிலேச்ச தேசம் போயிட்டு இருக்கிறது அதெல்லாம் அகாரியம், இதெல்லாம் காரியம் இல்லாதது. உயிர் போயிடுச்சுன்னா அங்கே போய் இவ்வளோ காலம் இங்கே இருந்துட்டு அங்கே போய் உயிர் போச்சு அப்படின்னா இந்த புண்ணிய தேசத்தில் நம்மளோட வீட்டுக்குள்ளார நம்ம நல்ல நாமஸ்மரணம் பண்ணிக்கிட்டு உயிர் போகிறது எப்படி? அங்கே போய் உயிர் போச்சு அப்படின்னா மிலேச்ச தேசத்தில் போய் எப்படி சம்ஸ்காரம் பண்ணுறது? அங்கே இதெல்லாம் தெரியாமல் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பயப்படுறது, பயப்படாமல் இருக்கிறது, செய்ய வேண்டியது, செய்யக்கூடாதது, எது பிரவருத்தி எது நிவர்த்தி எல்லாம் தெரியாமல் விபரீதமாக போயிட்டு இருக்கு. கொஞ்சம் புத்தி வரணும், அதெல்லாம் பண்ணுங்க.